20 வரைக்குமே 20ஓட 19ஓட எண்ட் வரைக்கும் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ குவிட் அண்ட் ஸ்டார்டட் கப்பல் ஆஃப் பிஸ்னஸஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ். அண்ட் இதுதான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா சங்கர், அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுறதை வந்து நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட செய்திகள் வரும், அவங்களோட பல்வேறு ஒர்க்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூ ஆல். உங்கள் எல்லோரும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அது எப்படி சொல்லணுன்னா, ஒரு 2008-09 காலகட்டங்களில், அப்போ அந்த ஈழ பிரச்சனை அதை தொடர்ந்த விஷயங்களில் இதே இக்ஸா அரங்கத்தில் நாங்கள் நிறைய கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நானும் அதில் வந்து ஆக்டிவ்ஸாக நானும் வந்து மிச்ச ஈவெண்ட்டில் நானும் வந்து கலந்துருக்கேன். ஸோ தட் ரிமைன்ஸ் மீ. எனக்கு அந்த ஞாபகங்கள் நிறைய வருது. அட்லீஸ்ட் வந்து அதை ரீகால் பண்ணி பார்த்தா இட்ஸ் பீன் லைக் 15 இயர்ஸ். ஸோ 15 வருஷங்களில் ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரியுதுன்னா, வயசாயிடுச்சு அப்படிங்கிறது. பட் அதர்வைஸ் வந்து ஸ்டில் தெர் ஆர் பீப்புள் அவுட் தேர் ஹூ ஆர் கோயிங் அவுட் ஃபார் திஸ். எல்லாம் இதை தொடர்ந்து இந்த விஷயங்களை பேசி, இந்த சமுதாயத்துக்காக இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பீப்புள் என்ன இருக்காங்க, மக்கள் என்ன இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றையோட நிகழ்ச்சியோட பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி. இதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்னை விட உங்களில் நிறைய பேருக்கு வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம், அல்லது கம்மியாக கூட இருக்கலாம். பட் வி வில் ஜஸ்ட் ட்ரை டு ரீஇட்ரேட், திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 மைனாரிட்டி குரூப் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஜென்ரல் சொசைட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் தி அவேர்னஸ். நான் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச விவரங்கள், நமக்கு இருக்க அவேர்னஸ், விழிப்புணர்வு, இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், பெரும்பான்மையான மக்கள், 90-95% மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களோட விழிப்புணர்வோட அளவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எப்படி நம்மளோட ஆக்டிவிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நிறைய இடத்துல பேசணும்னு நினச்சிருக்கேன். இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் சமூக நீதி சம்மந்தமாக நிறைய பேசணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு டூ. நீங்கள் தான் வந்து ரூட்ஸ் வரைக்கும் போய் மக்களோட நிறைய கனெக்ட் ஆகுறீங்க. அதனால் உங்களோட பேசல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, சட்டம் அதுதான் நம்ம எல்லாரோட சோஷியல் லைஃபோட, சிவில் ஆர்டரோட பேசிஸே அதுவாக தான் இருக்குது. சட்டத்தை விட பெரியது எது? சட்டத்தை விட பெரியது எதுனா நீதி. நீதி பெரிதா, சட்டம் பெரிதா? நீதி தான் பெரிது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அப்போ நீதியும் சட்டமும் வேறு வேறையா அப்படின்னா, ஆமாம், நேச்சுரல் ஜஸ்டிஸ் இஸ் பிகர் தன் லா. ஏன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இஸ் பிகர் தன் லா அப்படின்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து இட் எவால்வ்ட் ஓவர் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஒரு 10,000 வருடமாக மனிதன் கூடி வாழ்கிறான், கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் மேலேயே வாழ்கிறாங்க. ஒரு 10,000 வருடம் சிவிலிஸ்ட் சொசைட்டியாக நம்ம வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த 10,000 வருடங்களாக நமக்குள்ளே வந்த ரூல்ஸ், நம்ம ஒருத்தர் எப்படி அணுகணும், ரிசோர்ஸஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கணும், சண்டை சச்சரவுகள் எப்படி தீர்த்துக்கணுங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல்கள், அடிப்படை மனித பண்புகள், இதன் அடிப்படையில் எவால்வ் ஆனது தான் நம்மளோட நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஆனால் சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த நாடு உருவாகியே 80 வருஷம் ஆகலை. சட்டம் உருவாகி அதை விட குறைவாக தான் இருக்குது. ஒரு லாங்கர் டைம் ஸ்கேல் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அரசுகள் வந்து 5000 வருஷம் 10,000 வருஷம் இருந்திருக்கு. அரசாங்கங்கள், அதாவது அரச பரம்பரைகள் இருந்திருக்காங்க. டெமோக்ரஸி ஒரு 1000 வருஷம் இருக்கும் குறைஞ்சபட்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த 1000 வருஷத்தில் இந்த 80 வருஷங்கிறது இட்ஸ் ஸ்மால் பிட். டெமோக்ரஸிங்கிற ஒரு பெரிய லைனில் இது சின்ன புள்ளி தான் அது. அப்போது இதுக்குள்ளே உருவான சட்டம்ங்கிறது வந்து த லா இஸ் நாட் அப்சல்யூட், த லா இஸ் நாட் ஃபைனல். சட்டம் வந்து இதுதான் சட்டம், இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சட்டம் இஸ் அன் எவால்விங் திங். லாங்கிறது தொடர்ச்சியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நம்மள மாதிரி மக்கள்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது. அல்ல, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொதுவாக இந்தியா முழுக்க இருக்க ஒரு பேக்அவுட் கிளாஸஸ் மக்கள் எல்லாருக்குமே வந்து சட்டம்ங்கிறது அப்சல்யூட்டு, லா இஸ் அப்சல்யூட், லா இஸ் ஃபைனல், லா இஸ் அபவ் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட சித்தி வீட்டுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம், ரொம்ப 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 சின்ன கிராமம். காலையில் ஒரு மினி பஸ், சாயங்காலம் ஒரு மினி பஸ், அதான் அந்த ஊரோட டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு.
அந்த கிராமத்தில் வந்து நான் இருக்கும்போது, பேரளம் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த கிராமத்தில் இருக்கும்போது திடீர்னு வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க. நான் லீவுக்கு போயிருக்கும்போது, காக்னிசன்ல ஒர்க் பண்ணும்போது லீவில் போயிருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க, வயலில் வந்து ONGC நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் விழுந்துடுச்செல்லாம் வயலுக்கு ஓடுறோம். பார்த்தா பெரிய பெரிய ப்ளொக்லைன்லாம் வச்சு, டிராக்டர்லாம் வச்சு வயலில் நோண்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஒரு 30-40 அடி நோண்டி சாம்பிள்ஸ், சாயில் சாம்பிள்ஸ் எடுத்து அதை சர்வே பண்ண போகிறாங்க. இதில் இந்த வயலோட ஓனருக்கு, அந்த வயலோட உரிமையாளர்களுக்கு எந்த விதமான முன்னறிப்பும் கொடுக்கப்படலை. உங்கள் இடத்துக்கு வரோம், நோண்ட போகிறோம் அப்படிங்கிற சொல்ல. அது வெறும் வயல் கூட கிடையாது, விளைஞ்சி கதிர் முத்தி தொண்டை கதிர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி விளைஞ்சி நிற்கிற வயலில் போய் நோண்டி அவங்க வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 குழி நோண்டிட்டாங்க. அப்போது இந்த மக்கள் யாருமே வந்து, இந்த இடத்தோட உரிமையாளர்கள், சாதாரண ஒரு விஷயம்னா வெட்டுறம் குத்துறம் நிற்கக்கூடிய அந்த மக்கள் போய் ONGC அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. நிலத்தோட உரிமையாளர் சித்தப்பா சித்திலாம் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு சொல்லி இந்த ONGC-காரங்கள்ட்ட சண்டை வளர்த்து, நோட்டீஸ் கொடுத்தியா, இதுக்கான ஒர்க் ஆர்டரை காட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன இருக்குது, தாசில்தாரை கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுன்னு சொன்ன பிறகு ஒர்க்கை நிறுத்திட்டு போயிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அவங்க வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சாம்பிள் சர்வே எடுக்கவே இல்லை. என்னன்னா, இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் லாங்கிறத ஃபாலோ பண்ணாமல் நில உடைமையாளர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய அந்த இழப்பு இருக்குல்ல, இந்த இழப்பை காம்பன்சேட்டே பண்ணாமல் சட்டங்களை பைபாஸ் பண்ணி இவங்க தனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து இவங்க சாதிச்சுக்கிறாங்க. இதை கேட்க கூட தெரியாத அளவுக்கு தான் வந்து நம்ம மக்கள் இன்னுமே இருக்காங்க. நம்ம எங்கே எப்படி பார்க்கணும்னா, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் இல்லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜென்ரலான இக்னோரன்ஸ் அண்ட் இல்லிட்ரஸிலேருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கிற இந்தியாவில், இத்தனை ஆயிரம் இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிற இந்த நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறோம்ல, ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கல்லூரியில் போய் அட்மிஷன் வாங்குறவங்களோட பர்சன்டேஜ் வந்து வெறும் 28.4% தான். ஸ்கூல் முடிக்கிற 100 பேரில் வெறும் 28 பேர் தான் காலேஜ், ஏதோ ஒரு டிகிரி சேர்றாங்க. 72% மக்கள் they just drop out of school, ஸ்கூலோட நிறுத்திட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த 72% பேரில் அப்பா அம்மாட்ட சொத்து இருக்கு, வீடு இருக்கு, கடை இருக்கு, அதுவே எனக்கு போதுங்கிறவங்க 5% கூட கிடையாது. அப்போ 65-67% மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அல்லது அந்த கல்வியோட தேவையை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ட்ராப் அவுட் கூட இல்லை, ஜாயினே ஆகாமல் போயிடுறாங்க, ஸ்கூலோட நிறுத்திடுறாங்க. இதுதான் இந்தியா. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த இடத்துல இருக்கிற நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்க கூடாது. நம்ம வந்து we belong to the top 5% of the society. நமக்கு மேலே 1% இருக்க அந்த cream of the cream, அவங்கள விட்டுட்டா we are much above the common people. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வந்து யாருக்கு நம்ம சேவை பண்ணுறோம் அப்படிங்கிறதும், நம்ம சேவை தேவைப்படக்கூடிய மக்களை நம்மளும் ஒன்றும் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளோட பார்வையிலேருந்து பார்க்காம மக்களோட பார்வையிலேருந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். உதாரணமாக, இந்தியாவில் 80 கோடி மக்கள் வந்து பசியோடு தூங்குறாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாமல் ராத்திரி வந்து குறைவயிறாக ஒரு உருண்டை சோறு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தால் நல்லா இருக்குங்கிற நினைப்போட இந்தியாவில் தூங்குறவங்க 80 கோடி பேர். திஸ் இஸ் ரியாலிட்டி. இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். இந்த யதார்த்தத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் நம்மளோட சேவை. நீங்கள் அரசியல்வாதிகளா, ஆக்டிவிஸ்டா, சமூக சேவர்களாக நீங்கள் இருக்கும்போது அந்த மக்களுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 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 பையன் இருக்கார். நான் என்ன எடுத்துக்கங்க, நான் இருக்கும்போது, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது, நான் சொசைட்டிக்கு வரேன், சேவைகள் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதில் எந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னா, எப்படி இதை பார்ப்பாங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா, இப்போ என்னோட கவலைகள் வந்து ஆக்டிவிசம் தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் 12% இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன், எனக்கு 3rd பக்கெட் போட்டு 8% தான் கொடுத்தான். நான் ஆன்சைட் US கேட்டேன், எனக்கு வந்து கல்ஃப் போ அப்படின்ட்டான். நான் வந்து இந்தியா டைமிங் 9 to 6 கேட்டேன், எனக்கு வந்து UK டைமிங் கொடுத்துட்டான் 2 to 10. இது மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்மளோட பிரச்சனைகளாக இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனைகளில். அல்லது EMI வருது, அது எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறோமோ, எந்த மக்களுக்காக போராடுறோமோ, அவங்க பிரச்சனைகள் வேறு லெவலில் இருக்கும். அது பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒய்ஃபுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இன்னொரு 3 மாதத்தில் குழந்தை பிறக்க போகுது, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போய் ஒரு 4000-5000 எப்படி செலவு பண்ணுறது, வீடு கீத்து ஒழுவுது, அந்த ஒழுவத்து ஒரு சொருவு கீத்து விடணும், அதுக்கு ஒரு 1000 ரூபா ஆகும், 2 கட்டு கீத்து வாங்கணும், இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான பிரச்சனை உள்ள பெரும்பான்மையான மக்களுக்காக தான் நம்ம அமைப்பு கட்டமைக்கிறோம். அவங்களுக்காக தான் இந்த அரசியலே. சொல்லப்போனால் மிகப்பெரிய அரசியலும் போராட்டமும் ஆக்டிவிசமும் கிளர்ச்சியும் புரட்சியும் எங்கேருந்து வருதுன்னா, இந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாத மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. இந்த குரல் நம்மள்ட்ட இருந்து வரலாம், ஆனால் அந்த குரலுக்கான வலு இருக்குல்ல, அந்த மசில் எங்கேருந்து வருதுன்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்க பழகணும். அதுக்கு ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே we are not the commons.
நம்ம வந்து சாமானிய மக்கள் கிடையாது, சாமானிய மக்களோட பிரச்சனைகள் நம்மளோட பிரச்சனைகளாக இல்லை, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். பட் we have a duty to do. நமக்கு வந்து those have the right to know, have a duty to react. இதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கிற நமக்கு அதை சால்வ் பண்ண வேண்டிய கடமையும் கடவுள் இயற்கை நமக்கு கொடுத்துருதுங்கிற அடிப்படையில் அந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இந்த கிளாரிட்டி ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சட்டத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோன்னா, இந்த சட்டத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் இம்பைப்ட் இன் டு அஸ். நம்ம பல ஆயிரம் வருடங்களாக ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு அரசு ஒன்று இருக்குது, ஒரு அரசன் ஒன்று இருக்கா, ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு விதிமுறைகள் ஒன்று இருக்குன்னா அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் மக்கள் மத்தியில் அவங்க மைண்ட்லேயே எழுதப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக வந்து ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று போடுது, ஒரு ஃபினான்ஷியல் லாவோ ஒரு சிவில் லாவோ ஒன்று வருது அப்படின்னா, ஒரு புது ப்ராக்டிஸ் ஒன்று வருதுன்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்காம அதை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் தான். பேக்வர்ட் கிளாஸுங்கிறது பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நான் பிரித்து சொல்ல, மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து பேக்வர்ட் செக்ஷனாக தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மொத்த பேக்வர்ட் கிளாஸஸ் தான் வந்து ஒரு சட்டத்தை கண்மூடித்தனமாக அதை சொல்லிட்டாங்க. போலீஸ் சொல்லிச்சுவா நம்ம என்ன பண்ணுறது, தாசில்தார் சொல்லிட்டார் நம்ம என்ன பண்ணுறது, ஜட்ஜே சொல்லிட்டார் நம்ம என்ன பண்ணுறது, ஓஎன்ஜிசி அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் நம்ம எப்படி போய் அவங்கள போய் கேள்வி கேட்குறது, கவர்மெண்ட் பஸ் நிறுத்தாமல் போகிறான் நம்ம யாரும் அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு சட்டத்தையும் அரசாங்கத்தையும் அரசு அதிகாரத்தையும் அதிகார வர்க்கத்தையும் அப்படி ஏற்றுக்கிறது யாருன்னா இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் மக்கள் தான். அதுக்காக தான் அந்த மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இந்த சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படாமல் எல்லாத்துலேயும் ஒரு ஒர்க் அரவுண்ட், எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆகிடுறாங்க. எல்லா சட்டங்களும் வருது, இந்தியாவில் எவ்வளோ சட்டங்கள் வருது, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், விதவைகள், குழந்தைகள், பெண்கள் இவங்களை பாதுகாக்கிறதுக்கான பல்வேறு சட்டங்கள், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ், நிறைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்தாலும் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி தன்னோட அதிகாரத்தை தொடர்ந்து எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரிகிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிடையாது இவங்கெல்லாம். இது தெரியாதனால தான் இவங்க பேக்வேர்டாக இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு தான் நம்ம பெரும்பான்மையான நம்மளோட அரசியல் வேலைகள் எல்லாம் இருக்க போதுங்கும் போது அந்த கிளாரிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. அதாவது இன்னைய டாபிக் இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, சட்டப்படி இந்தியாவில் ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்க்கான இடஒதுக்கீடு கொடுத்தாலும் பல்வேறு இடங்களில் அது இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய கோளாறுகள் பண்ணி அதை ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு போதுமான இடங்கள் கொடுக்கப்படலை. அதே அடுத்த கட்டமாக ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ப்ராப்பரான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வகுக்கப்பட்டு அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் அதிலும் கொடுக்கப்படல. சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1979 1979 தான் மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டே வருது. ஆனால் மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது 1990 ஆகுது, 1990 ஆகுது, 10 வருஷத்துக்கிட்ட 11 வருஷம் ஆகுது அது நேஷனல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு. இம்ப்ளிமெண்ட் ஆனதுமே பிஎஸ்யூஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, மத்திய அரசோட நிறுவனங்கள்லையும் மாநில அரசோட கல்வி நிறுவனங்களையும் அப்படிங்கிற அளவில் தான் வந்து 1990 வரைக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 2006 தான் இந்த 27% ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் எஜுகேஷன் எப்போ நடக்குது, 2006. அப்போது ப்ராப்பரான அட்லீஸ்ட் ஒரு 80% 70% கவரேஜ் வர்றதுக்கே 2006 தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒன்றே வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த ரிசர்வேஷன் வந்தே இன்னும் லைக் 16 இயர்ஸ் ஆச்சா, ஒரு ரிசர்வேஷன் ஃபுல் ஸ்கீம் வந்தே இன்னும் 16 வருஷம் தான் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய சொசைட்டியில். அப்போ ஒரு தனி மனிதனை திருத்தறதுக்கும் ஒரு தனி மனிதனை மாற்றி சீரமைச்சு கொண்டு வரதுக்குமே டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தை மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டி 140 கோடி மக்கள் உள்ள ஒரு சொசைட்டியை மாற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இட் வில் டேக் டைம். ஸோ இந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இடஒதுக்கீடு அது சார்ந்த சமூக நீதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக வந்து சில மாற்று கருத்துக்கள், சில கேள்விகள் அதெல்லாம் ஈஸியாக கேட்டுடுறாங்க. ஜாதிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு இடஒதுக்கீடுக்கான அடிப்படையாகும், ஜாதி எப்படி ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையாகும், பொருளாதாரம் வேணால் வந்து இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாட் ஆல் டிசபிலிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கல். எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிற்படுத்தப்பட்ட தன்மை அப்படிங்கிறதும் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்தது கிடையாது. ஒரு சின்ன உதாரணமாக இப்போது ஓகே வில் கம் பேக் டு த டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸில் லுக் அட் திஸ். ஃபர்ஸ்ட் திங் இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ங்கிறது தனிநபர்கள் அவங்கவுங்க விருப்பப்பட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஊரில் டவுனில் சிட்டியில் நான் பிறந்து வளர்ந்துருக்கலாம், நீங்கள் ஒரு ஊரில் சிட்டிலையோ டவுன்லையோ கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம். உங்களோட சூழல்கள் பொறுத்து தான் சொசைட்டியை பற்றி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் பிறந்த சூழல் பொறுத்து நான் பார்க்கக்கூடிய மக்கள், நான் சந்தித்த பிரச்சனைகளை வச்சு தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சொசைட்டி இருக்கும். அப்போ எல்லாருக்குமான காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேருந்து வருதுன்னா அதுக்கு தான் வி ஹேவ் சர்வேஸ் அண்ட் சென்சஸ்.
அப்போது 100 கோடி மக்கள் 140 கோடி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்வேஸ் அண்ட் சென்சஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த சர்வே அண்ட் சென்சஸை பார்க்கும்போது இந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஃபேக்டருக்கும் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிற ஃபேக்டருக்கும் there's a very clear correlation. மேத்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, காரலேஷன். மழை பெய்கிற அன்னைக்கு பொதுவாக பஜ்ஜி கடை ஓடாதுன்னு ஒரு கணக்கு வச்சுங்க. அப்போ பொதுவாக மழைக்கும் பஜ்ஜிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட கேஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே பொதுவாகவே அவங்களோட கல்வி தரம் குறைவாக இருக்கிறது. இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க நேஷனல் ஆவரேஜ் வந்து 28% இருக்குன்னா இந்த ஜாதியில் 10-12% தான் இருக்காங்க. 100க்கு 28 பேர் காலேஜ் போகிறாங்க, இந்த ஜாதியில் 10-12 பேர் தான் போகிறாங்க ஆவரேஜாக. தட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் பேக்வர்ட்னஸ். ஒரு 100க்கு 30 பேர் வந்து ஆண் பெண் இருவரும் ஹார்ட் லேபர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. கொத்தனார், குப்பை கூட்டுறது, கீத்து விடுறது, அந்த மாதிரி கூலி வேலைகள், அன்ஸ்கில்டு லேபர் பண்ணுறாங்க. 100க்கு 30 பேர் குடும்பங்கள் வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜாதிகளில் 100க்கு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த சோஷியல் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸை விட 10-15% பாசிட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் இவங்களுக்கு குறைவாக இருக்குது. இவங்களோட கல்வி குறைவாக இருக்குது, இவங்களுக்கான மருத்துவ சேவை குறைவாக இருக்குது, இவங்களுக்கு வீடு வசதி கூரை வீடாக இருக்கா இல்லை சிமெண்ட் போட்டு மூடின வீடாக இருக்கா, ஓட்டு வீடாக இருக்கான்னு பார்த்தா அது குறைவாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடாக நெகட்டிவ் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தா இவங்களுக்கு அடிக்கடி வந்து நோய்கள் வருதா, நோய்களுக்கு இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லையா, இவங்களுக்கு வந்து கல்வி இல்லாமல் இருக்கா, குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கா, குற்றங்கள் அதிகமாக இருக்கா, சிட்டியோட ஆக்சஸ் இருக்கு இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டோ டிரான்ஸ்போர்ட்டோ எஜுகேஷனோ டெம்பிள்ஸோ அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்கிற நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆவரேஜை விட ரொம்ப கூட இருக்குது. இந்த மாதிரியான சாம்பிள் சர்வேஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பேக்வேர்டு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு நான் பார்த்தேன் இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, நான் பார்த்தேன் அந்த ஜாதிக்காரங்க நல்லா இருக்குங்க அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ காரலேஷன். திஸ் காரலேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்வே. சாம்பிள் சர்வே பேஸ் பண்ணி தான் இந்த காரலேஷன் ஃபுல்லாகவே வருது அப்படிங்கிற கிளாரிட்டியோட இதை அப்ரோச் பண்ணால் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 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 என்டையர் எபிசோட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது திஸ் கம்ஸ் ஹிஸ்டாரிக்கலினா நான் வந்து 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லலை, வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு, அதாவது வெள்ளைக்காரன் இருக்கும்போதே இருந்தக்கூடிய இந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததில்ல, சின்ன சின்ன அரசுகள் உள்ளாட்சிகள்லாம் அப்போயே வந்து இந்தியர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் சின்ன சின்ன பொறுப்புகள்லாம் அந்த எலெக்ஷனில் நம்ம ஃபைட் பண்ணலான்னு. அந்த எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து ஒரு வரி கட்டின ஒரு ரசீது இருந்தால் தான் நீ ஒரு கேண்டிடேட்டாகவே ஆக முடியும். அதாவது உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கணும், நிலத்துக்கு நீங்கள் நிலவரி கட்டியிருக்கணும், அல்லது ஆடு மாடு மாதிரியான கேட்டல்ஸ் இருக்கணும், அந்த ஆடு மாட்டுக்கான நகராட்சிக்கோ கிராம ஊராட்சிக்கோ நீங்கள் வரி கட்டியிருக்கணும். அந்த வரி கட்டின ரசீது இருந்தால் தான் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாகவே ஆக முடியும். ஒரு ஆதார் கார்டு மாதிரி, ஒரு ஓட்டர் ஐடி மாதிரி அந்த ரசீதுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போது ஒரு நிலம் இல்லாதவங்க, ஒரு ஆடு மாடை வச்சு வளர்க்குற அளவுக்கு வசதி இல்லாத யாருமே தேர்தலே நிற்க முடியாத ஒரு சூழல் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம இருந்திருக்கோம். அண்ட் இந்த வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ண இந்த 350 வருஷத்துலையுமே ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி ட்ராமேட்டிக், ரொம்ப டோன்ட் டேக் இட் டு தி ஹார்ட், கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாகவே எடுத்துங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 350 வருஷமாக வெள்ளைக்காரன் இருக்கும்போது மொத்த சொசைட்டியே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டியில் வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்கள் எல்லாருமே வந்து தே வர் அப்போஸ் டு த பிரிட்டிஷ். வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போடுறதும் ரிவோல்ட் பண்ணுறதும் அவனோட நான் கோஆப்ரேஷன் பண்ணுறதும் தான் இந்த மக்களோட வேலையாகவே இருந்திருக்கு. அது ஒரு வேலையாகவே பண்ணி வெள்ளைக்காரன்ட்டு வந்து இந்த டீநோட்டிஃபை ஆனது, குற்றப்பரம்பரைன்னு பேர் வாங்கினது, இந்த இவெல்லாம் வந்து இவனை ஒழிக்கணும், இவனை அடக்கினா தான் நம்ம நிம்மதி ஆட்சி பண்ண முடியுங்கிற மாதிரியான பேர்கள் வெள்ளைக்காரங்கிட்ட வாங்கினது எல்லாமே பார்த்தா ஆல் தீஸ் பேக்வர்ட் கிளாஸஸ்லேருந்து அதெல்லாம் நிறையா வராங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து வெள்ளைக்காரனோட சேர்ந்து ஒர்க் பண்ண கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் அவன்கிட்ட பட்டம் வாங்கினது, திவான் பகதூர் பட்டம் வாங்கினது, சர் பட்டங்கள் வெள்ளைக்காரன்ட்டு வாங்கின கிளாஸஸ் எல்லாமே நிறையா பார்த்தீங்கன்னா தே ஆர் people who worked with the பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அந்த சிஸ்டமோட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் ஒரு கிளரிக்கல் ஜாபோ, அதில் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ப்ரொஃபஸராகவோ அதில் கவர்மெண்ட் அஃபிஷியலாகவோ போய் வெள்ளைக்காரனோட சிஸ்டமோட கலந்துட்ட மக்களுக்கும் வெள்ளைக்காரனோட சிஸ்டத்தை எடுத்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்த மக்களுக்கும் ஒரு பெரிய டிவைட் உண்டாயிருக்கு. இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் ஃபார் திஸ் செக்ரிகேஷன். இந்த பேக்வர்ட்னஸ் எங்கேருந்து வருதுன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பேக்வர்ட்னஸ் வருது. இந்த பேக்வர்ட்னஸில் வந்து ப்ராக்டிக்கலாகவும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதை மாதிரி வந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்களில் இங்கே பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து அம்மா வந்து ஒரு 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 பேங்க் எம்ப்ளாயி, அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட்னு வச்சுங்க. அக்கௌண்ட்னா பெரிய அக்கௌண்டன்ட் வேணாம், பங்களா இருக்க அக்கௌண்டன்ட்லாம் வேணாம், ஒரு ப்ரைவேட்டில் ஆடிட்டர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு அக்கௌண்டண்ட்டாகவே இருக்கட்டும். இந்த அப்பா அம்மாவோட பிள்ளைகள் அவங்க உட்காந்து படிக்கணும் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு அவங்களால ஒரு டைம் ஒதுக்க முடியும். பிள்ளை படிக்கணும், இப்போ டிவி போடாதான்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். அந்த பிள்ளைக்கு வேறு எதாவது வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஆனால் ஒரு ரோட்டில் ஒரு இட்லி கடை போடுற அம்மா
கொத்தனார் வேலை பார்க்குற அப்பா அவங்க 2 பேர் வீட்டுக்கு திரும்ப வராங்கன்னா அவங்க வீடு சின்னதாக இருக்கும், அவங்க ஏழையாக இருக்கும், அவங்களால ஒரு ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களோட விழிப்புணர்வு அளவே கம்மியாக இருக்கும். அங்கே வீட்டுக்கு அங்கேருந்து அம்மா வந்து அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருக்க பசங்களை தான் பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க. என்ன ஒரு 4 முழுக்க நின்று வேலை செஞ்சுருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கான இந்த கிளீனிங் ப்ரிப்பரேஷன், இந்த மாவரைக்கிறது, அடுத்த நாளுக்கு இந்த தொழிலை ரெடி பண்ணுறதுலாம் யாருன்னா வீட்டில் இருக்க பிள்ளைகள் தான் பண்ணணும். நான் படிக்கிற காலத்தில் இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்குமே நான் வந்து பைண்டிங் பண்ணேன். புக்கெலாம் பைண்டிங் பண்ணுறாங்கல்ல, புக்கு பைண்டிங் பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு புக் பைண்டிங் நடக்கும், எக்ஸாம் ஒர்க்கும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல்கள், ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளே நிறைய இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பேக்வேர்ட்னஸ் அதிகமாக இருக்கிற கம்யூனிட்டிஸ், அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதே தெரியல. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் 2000 நான் வந்து +2 முடிக்கிறேன். அப்போ வந்து தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கிளாஸஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருந்தது. நான் ஒரு டவுனில் தான் இருந்தேன், மயிலாடுதுறை டவுனில் தான் இருந்தேன், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் முடிகிற லாஸ்ட் டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. கேன் யூ பிலீவ் இட்? எவ்வளோ ஃபன்னியாக இருக்குங்கிறத பாருங்கள். நான் வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரு, நான் வந்து +2 படிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன் தான், நல்ல மார்க் தான் எடுக்கிறேன். ஆனாலுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னே ஒன்று இருக்கிறது தெரியாத அளவுக்கு வருதுன்னா, ஏன்னா அந்த கம்யூனிட்டியோட, அந்த சரௌண்டிங்ஸோட, அந்த சொந்தக்காரங்களோட அறிவே அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, என்னை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கூரை வீடு, ஓட்டு வீடு இருந்தால் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஓவரால் அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறது தான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த பேக்வர்ட்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வரும். இந்த இடத்துல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் முடிச்சு காக்னிசன்ட்டை வேலை செய்யும் போது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஒர்க் பண்ணுற பசங்க, என் டீம் பசங்க, அவங்களோட போய் ஐஐடியில் ஈவினிங்ஸில் வந்து அந்த ஃப்ரைடே ஈவினிங்ஸில் வந்து 8 மணிக்கு அந்த ஓப்பன் ஆம்பி தியேட்டரில் வந்து படம் போடுவாங்க. அதில் போய் நாங்களும் படம் பார்ப்போம் ஐஐடியில், அவனை கூட சேர்ந்து போய். அப்போ தான் வந்து ஐஐடி ஜேஇன்னு ஒன்று தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த ஜேஇ எழுதி தான் ஐஐடிக்குள்ளே போக முடியும்னு எனக்கு தெரியும். எப்போ காக்னிசன்ல வேலை பார்க்கும்போது நான் 1048 மார்க் எடுக்கிறேன் +2ல், நல்ல மார்க் தான். என்ட்ரன்ஸில் நிறைய மார்க் 80+% மார்க் எடுத்தேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும். ஆனாலுமே இப்படி ஐஐடின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதுக்கு ஒரு தனி எக்ஸாம் இருக்குங்கிறதே நான் வேலைக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும். திஸ் இஸ் த லெவல் ஆஃப் பேக்வர்ட்னஸ் தட் வி ஹேவ். இப்போ என்னன்னா, இந்த லெவலில் பேக்வர்ட்னஸ் இருக்கக்கூடிய, மைண்ட் அளவில் பேக்வர்ட்னஸ் இருக்கக்கூடிய மக்களில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் வந்து டாப் 10% ஆஃப் த கம்யூனிட்டி. நான் பிறந்த ஒரு எம்பிசி கம்யூனிட்டியில் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் 10% இல்லைன்னா டாப் 10% இருக்குது. எனக்கே இதான் நிலைமை. இப்போ பின்னாடி இருக்கவனோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கிளாரிட்டி தான் நம்மளோட முக்கியமான கொஸ்டினே. அப்போது ப்ராக்டிக்கலாகவும் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து லாபி இன்னைய வரைக்கும் வந்து இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ் மொத்தமாக சொல்கிறேன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா மக்களுக்கும் எகென்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய லாபின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடுகளோ, அதிகாரங்களோ, வேலைகளோ, ப்ரமோஷன்ஸோ கிடைக்கக்கூடாதுன்னு வேலை செய்யக்கூடிய இந்த லாபி இருக்குல்ல, தட் லாபி ஒர்க்ஸ் அஸ் அ கேஸ்ட். யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், தட்ஸ் அ ஃபேக்ட். இந்த மக்களை வந்து அடக்கணும் அப்படின்னு வேலை செய்கிற அந்த லாபி இருக்குல்ல, இன்னைய வரைக்கும் அந்த லாபி வந்து கேஸ்ட் பேசிஸில் தான் வேலை செய்யுது. நாட் சிங்கிள் கேஸ்ட், பட் கப்பல் ஆஃப் ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு செவரல் கேஸ்ட் சேர்ந்து அந்த வேலையில் பண்ணுறாங்க போது இந்த ஆப்ரேஷன் வந்து தெளிவாக கேஸ்ட் பேசிஸில் தான் ஆப்ரேஷனும் நடக்குது. இப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவன் வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், ஆண் பெண், அந்த மாவட்டம் இந்த மாவட்டங்கிறதுனால கிடையாது, இந்த குறிப்பிட்ட கேஸ்ட்டை இவனை அடக்கி வைக்கிறது நம்ம நல்லது அப்படிங்கிறது. வில் see some statistics, அதில் நம்மளுக்கு கிளாரிட்டி வரும். இதுக்கு அடுத்த விஷயமா என்னென்னா, இப்போது இவங்க வந்து இப்போது கேஸ்ட்டுங்கிறது எல்லா வகையிலையும் பார்த்தா இட்ஸ் அ வெரி கிளியர் இண்டிகேட்டர் ஃபார் பேக்வர்ட்னஸ். இந்த பேக்வர்ட்னஸுக்கு இவங்க சொல்கிற ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, எக்கனாமி இஸ் அ வெரி கிளியர் இண்டிகேட்டர் அப்படின்னு இன்னொரு ஆக்ஷன் வைக்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. மெரிட்டுங்கிறது வந்து பொருளாதார அடிப்படையில் இருக்கணும், ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க அல்லது வருமானம் கம்மியாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடு பெறணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வருமானம் கம்மியாக இருக்கவங்களுக்கான சிக்கல்கள் இருக்குது, அவர்களுக்கான சவால்கள் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம், we are not challenging that. ஆனால் how it is implemented, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து இல்லையா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய இடங்களில் வந்து தன்னோட வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்டர் பண்ண முடியாத டாக்குமெண்ட்லாம் கிடையாது. கேஸ்ட்டுங்கிறது ஒரு ஆல்டர் பண்ண முடியாத ஒரு டாக்குமெண்ட், கொஞ்சம் கஷ்டம் கேஸ்ட் ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் வருமானங்கள் ஈஸியாக ஆல்டர் பண்ணக்கூடிய நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் தங்கச்சி வீடு இங்கே பல்லாவரமில் இருக்குது, அவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஃபேமிலி வந்து இடபிள்யூஎஸில் சீட் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னு எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் என் தங்கச்சி எல்லாம் நோண்டுவா, அவளுக்கு இந்த திங்கிங் நம்மளால் அவளுக்கு உண்டு. அப்போ என்னென்னா, அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து 2 பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு. 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா,
ஈச் 8 months அம்மாவும் 9 months அப்பாவும் அன்பெய்டு லீவ் எடுத்துடுறாங்க. கரெக்டாக அந்த குழந்தை காலேஜ் அட்மிஷன் போக வேண்டிய இயரில். அன்பெய்டு லீவுங்கிறனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட 90% 80% சேலரி கட் ஆயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஜாப்ஸ் அவங்க வந்து அக்கௌண்டண்ட்டோ லாயரோ அந்த ஒர்க்கை கன்சல்டண்ட்டாக ப்ரைவேட்டாக வெளில வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்போது கையில் வந்து அவங்களுக்கான கேஷ் வந்துடும். அந்த வருஷம் அவங்களோட நெட் சேலரிங்கிறது வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே இந்த 8 lakhs அவங்க டோட்டலோட ஃபேமிலி இன்கம் அது கீழே வந்துடுது. நவ் தே பிகம் EWS. அடுத்த வருஷம் லீவ்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தே கோ டு ஜாப். இந்த மாதிரியான நுணுக்கமான திட்டங்கள், திறமைகள், ஹவு டு பைபாஸ் த சிஸ்டம்ங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அப்படி யோசிக்க தெரியலங்கிறது தான் பேக்வர்ட்னஸ்ஸு. பேக்வர்ட்னஸ்ங்கிறது வந்து வேறு எதுவுமே கிடையாது, ஏழ்மை கிடையாது. இந்த ஏழ்மையிலேருந்து ஏன் ஏழையாக இருக்கும், இந்த ஏழ்மையிலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிற தெரியாத இந்த அவேர்னஸ் இல்லாத தன்மை இருக்குல்ல, இக்னரன்ஸ், அதுதான் நம்மளோட பேக்வர்ட்னஸாக இருக்குது. அப்போ EWS வந்து எந்த பேசிஸில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்குது. இதை விட ரொம்ப சிம்பிள். தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அன்பில்ட் இன்கம் வரக்கூடியவர்கள், கேஷாக கொடுத்து கேஷாக டீல் பண்ணக்கூடிய தொழில்கள் நிறையா இருக்குது. ரிச்சி ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், சவுகார்பேட்டாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய மீன் மார்க்கெட் வச்சிருப்பாரு, ஆடி பென்ஸ் BMW வந்துட்டு போவார், கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனால் ஒரு பைசா கூட வந்து GSTயில் வராது. அவங்களா பார்த்து வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இன்கம்னு காட்டி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் GST கட்டிட்டு விட்டுருவாங்க. அப்போ ப்ராஃபிட் டேக்ஸ் ஏதாவது 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டிட்டு விட்டுருவாங்க. இந்த இன்கம் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே வந்து இந்த ரிசர்வேஷனில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு இந்த ரிசர்வேஷனுக்கு தகுதி இல்லாத ஆட்களே உள்ள தள்ளுறதுக்கான ஒரு சேனலாக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. EWS வந்து ரிசர்வேஷன் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த மெரிட் இல்லாதவங்கலாம் வந்து ரிசர்வேஷனில் படித்தாங்கன்னா, ஒரு தகுதி இல்லாத ஒரு டாக்டராகவே தகுதி இல்லாத ஒருத்தர் டாக்டர் ஆகி ஒருத்தனை கிட்னியை பதிலாக ஹார்ட்டை வெட்டிட்டா என்ன பண்ணுறது, இன்ஜினியராகவே தகுதி இல்லாத ஒருத்தன் கம்மி மார்க்கில் ஒரு பாலத்தை கட்டி பால் அடித்து தலையில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலி பேஸ்லெஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். எப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒரு டாக்டராக ஒருத்தங்க ஆகுறாங்க அப்படின்னா 40 மார்க் 50 மார்க் எடுத்து யாருமே டாக்டர் ஆகிறதில்ல. நீட் வந்த பிறகு ஆகுறாங்க. நீட் அரசியலில் தனியாக பேசலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 40 மார்க் 50 மார்க் 60 மார்க் 70 மார்க் எடுத்தலாம் SC ST உட்பட யாருமே டாக்டர் ஆகிறதில்ல. 99ல் ஆரம்பிக்குது பர்சன்டேஜ்னா 95 முடிஞ்சிருது. அதிகபட்சம் 90 வரும். 90% மேலே எடுத்தவங்க தான் OCO BCO MBCO SCO STO, அதுக்கு மேலே தான் எல்லாரும் டாக்டராக இருக்காங்க. 0.6 0.5 0.7 1.4 மார்க்லையோ ஒருத்தன் தகுதி இல்லாத டாக்டராக போகிறது கிடையாது. ஸோ அப்போது இந்த என்டையர் எபிசோட் இருக்குல்ல, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் போக தெளிவாகிட்டே வரும். வில் ஷோ சம் நம்பர்ஸ் ஆல்சோ. இந்த நம்பர்ஸ் ஒருத்தர் பார்த்துலாமா? I've given some numbers. ஆக்சுவலாக உட்காந்து நீங்கள் ஆன்லைனில் போய் EWS versus OBC, EWS versus SC ST அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் வருது. நாட் ஜஸ்ட் 1 or 2. என்னால் அவ்வளோ போடவே வேணாம், ரொம்ப லென்த்தியாக போயிடுங்கிறனால அதை கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போது JEE மெயின்ஸ் 2024 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா EWSக்கு மேக்ஸிமம் 93, OBCக்கு 93 தான். மினிமம் கட் ஆஃப் அவங்களுக்கு 81, இவங்களுக்கு 79.6. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 0.7 மார்க் தான் டிஃப்ரென்ஸு. பேஜ் 2னா 1.6 கிளிக் பண்ண வந்துருமா? ஓகே ஃபைன். இப்போது IITஸோட டேட்டா ஸ்பெசிஃபிக்காக வரும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். IITஸோட டேட்டாஸ் பார்த்தா ஏன் ஒரு நோட்ஸ் தான் இருக்குது? ஓகே, ஃபைன். இது இன்னொரு எக்ஸாம்பிள். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MBBS கட் ஆஃப் 2023க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா OBCயோட நீட் மார்க் கட் ஆஃப் வந்து 610, EWSோட கட் ஆஃப் வந்து 607. OBCயை விட EWSோட கட் ஆஃப் கம்மி. இது இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான இடங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லக்கிலி இந்தியாவில் வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்குது. எல்லா நிறுவனங்களும் என்னென்ன கட் ஆஃபில் யார் யாரை வேலைக்கு எடுத்தோம், கல்விக்கு அட்மிஷன் போட்டோங்கிறத காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெக்கார்ட்ஸ் வெளில வருது. இந்த BC கம்யூனிட்டிஸில் குறைஞ்சபட்சம் ஒரு 5% 10% நம்மலாம் படிச்சுட்டு வெளில வந்திருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ்லாம் நோண்டி எடுத்து நம்ம அவங்களை கேட்குறோம். இது வரக்கூடாது, நம்மளை மாதிரி ஆட்கள் உருவாகக்கூடாதுன்னு அவங்களாம் போராடினாங்க.
அம்பேத்கர் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, தன்னோட எம்பி எம்எல்ஏ சீட் அவர் பிடிச்சிக்கிறாரு, தன்னோட அமைச்சர் சீட் அவர் பிடிச்சிக்கிறாருங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இல்லை. இவர் தன்னாட்ட இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை உள்ள இழுத்து விட்டுறாரு போல இருக்கேங்கிறது அவருக்கு எகேன்ஸ்டா அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களை படிச்சுட்டு மேலே வர்றவங்களை பார்த்து சமுதாயத்திற்கு பிரச்சனை என்னன்னா, நீ பிரச்சனை கிடையாது, உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா அவங்களை இழுத்து விட்டான், இப்போ நீ ஒன்னாட்ட இன்னொரு 1000 பேர் இழுத்து விடுவேன். நாங்கள் வந்து சர்வ சுதந்திரமாக மொனாப்புலியாக அனுபவிச்சுட்டு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் இப்போ சேலஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நோண்டி எடுத்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் சென்னையோட கட் ஆஃப். இது அதில் ஓப்பன் கோட்டா அந்த பால் அடிஞ்சு தள்ள விழுந்துரும். மார்க்கு கம்மியாக இருந்தால் ஒருத்தன் ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்தான்னா ராக்கெட் போய் செவ்வாயில் விழாமல் சந்திரனில் விழுந்துரும் அப்படின்னு கதை சொன்ன யாருமே இடபிள்யூஎஸ்ல கம்மி மார்க் எடுத்து அதே மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ்க்கு போகிறவங்களையோ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ்க்கு போகிறவங்க யாரும் கொஸ்டின் பண்ணுறதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு இது வந்து பப்ளிக் கேள்வி கேட்கலங்கிறது மட்டும் கிடையாது, கோர்ட்டுமே கேள்வி கேட்கல. பல்வேறு ரிசர்வேஷன்ல, மராத்தா ரிசர்வேஷன்ல, பீகார் ரிசர்வேஷன்ல, பல்வேறு ரிசர்வேஷன்ல 50% கேப்பை தாண்டக்கூடாதுன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டே இடபிள்யூஎஸ் 50% கேப்பை பிரீச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்கல. அப்போ அவங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது இந்த சிஸ்டம் அவங்களுக்காக வேலை செய்யும், சட்டங்களை கண்டுக்காம விட்டுரும். அவங்களுக்கு இடத்துல இருக்கும்போது சிஸ்டம் வந்து சட்டத்தை வந்து கடுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இது சண்டிகரோட ரிசல்ட், அதே இயர் நினைக்கிறேன் 23 தான் சண்டிகரோட ரிசல்ட். இதுல ஓபிசி பாத்தீங்கன்னா 86.6, இடபிள்யூஎஸ் 85.6. இதுல இடபிள்யூஎஸ் கம்மி மார்க்ல வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்குது. இப்போ இந்த ரயில்வே அபிஷியல் எங்கேயாவது ட்ரெயினை கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவோம் நம்ம கேட்குறோமா? ஒரு மார்க் கம்மியாக எடுத்தா ஒரு ரயில்வே சிக்னல் ஆஃபீஸராக போகிறான், அவனால தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்லலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மார்க்கில் என்ன ஆச்சு, வேலையில் அவன் சின்சியராக இருந்தான்னா அதை அவாய்ட் பண்ணிடுவான், ஒழுங்காக தான் வேலையை செய்வான்னு நம்ம நம்புகிறோம்ல. பாக்கி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சிருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்த பேசிக் இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த இன்னசென்ஸ் தான் பேக்வர்ட்னஸ். இதை நம்ம கொஸ்டின் பண்ணுறது, நம்மளை கொஸ்டின் பண்ணானே, நீ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கம்மியாக வந்தால் நீ தப்பான ப்ரொஃபஷனல் ஆகிடுவேன், நம்மளை கொஸ்டின் பண்ணவொன்னே நம்ம திரும்ப கொஸ்டின் பண்ண மாட்டோம் பாருங்க. தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம், பட் இட்ஸ் அ குட் திங் இன் அ வே. இப்போ ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கலி லுக் அட் ஐஐடிஸ். இந்த ஐஐடிஸ் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஐஐடிஸில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆன்டி ரிசர்வேஷன் எஜுகேஷன், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அரசியல், அதுக்கான லாபி எல்லாத்தோட ஆரம்ப புள்ளிகள் எதுன்னு பார்த்தா இந்த ஐஐடிஸ், ஐஎம்ஸ், எய்ம்ஸ், ஐஏஎஸ்சி, என்ஐடிஸ் இதெல்லாம் தான் வந்து எல்லாத்துக்குமான பிரெயினாக வேலை செஞ்சு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் இதுக்கு எகென்ஸ்டாக ரேலி பண்ணுறதும், இதையும் தாண்டி பேக்வர்ட் கிளாஸஸ், எம்பிசிஸ், எஸ்சி எஸ்டிசியை ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டாக அவங்களே மூல செலவு பண்ணுறதும் யாருன்னா இந்த ஐஐடிஸ், என்ஐடிஸ், எய்ம்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் தான். ஒரு பிசிஏ நம்ப வைக்கிறான், இடஒதுக்கீடு வந்து உனக்கு எதிரானது, மெரிட்ல படிக்க சொல்லுன்னு. நான் பிசி தான், நான் எம்பிசி தான், ஆனால் நீங்கள் மெரிட்ல வாங்கன்னு ஒரு பிசி எம்பிசியை சொல்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் தான். அதனால தான் இதுங்கெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நான் இந்த ஸ்லைட் ஒன்று வச்சிருக்கேங்க. இது வந்து எல்லா ஐஐடிஸும் கிடையாது, எல்லா ஐஐடிஸோட ரெக்கார்டு இதை விட மோசமாக இருக்கு. வி ஜஸ்ட் லுக் அட் த டாப் 4 of them. பாம்பே, காரக்பூர், டெல்லி, கான்பூர், இதெல்லாம் பழைய ஐஐடிஸ். இந்த பழைய ஐஐடிஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த். இது ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இதை விட மோசமாக இருக்கு. ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் தி எஸ்சிஸ் அலாட் பண்ண கோட்டால 1.5% தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 360க்கு மேலே இருக்க வேண்டிய ஸ்டாஃப் கவுண்ட்டு 36 தான் இருக்கு. தட்ஸ் அ நம்பர் ரிசர்வ் பை தி கவர்மெண்ட். இதுக்காக உயிரை கொடுத்து பல ஆயிரம் பேர் போராடி இருக்காங்க, பல லட்சம் பேர் கேஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கின இடஒதுக்கீட்டில் 15ல் 1.5% தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஐஐடிஸில். அதே எஸ்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5% வர வேண்டிய எஸ்டிஸ்க்கு 0.75 வந்தாலே 10ல் 1 பங்கு தான், 0.25 தான் வருது எஸ்டிஸ்க்கு. ஓபிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 27% வர வேண்டிய ஓபிசிஸ்க்கு 3.2 தான் இருக்கு. அப்போ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நம்ம போராடுறோம், இடஒதுக்கீடு கேட்குறோம், உள்ஒதுக்கீடு கேட்குறோம், ரத்த சிந்துறோம், ஜெயிலுக்கு போகிறோம், சாவுறோம், நம்ம சுட்டு கொள்றோம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு சட்டம் நிறைவேறுது, ஒரு இடஒதுக்கீடுன்னு வருது. அந்த இடஒதுக்கீட்டில் இவன் ஒரு செக் வச்சு ஒரு விஷயத்தை பைபாஸ் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிஸில் வந்து ஜஸ்ட் வெறும் மார்க்கோ கட் ஆஃபோ மட்டும் கிடையாது, தே ஹேவ் தேர் ஓன் இன்டர்வியூ ப்ராசஸ். இப்போ நான் வந்து ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸராக போகிறேன் அப்படின்னா என்னோட மார்க்கு, என்னோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், டிகிரிஸ் அதெல்லாம் தாண்டி என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பேனல் வந்து எனக்கு எவாலுவேட் பண்ணும். அந்த பேனல் எதை வச்சு எவாலுவேட் பண்ணுறது, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக எப்படி பாயிண்ட் பேசிஸில் எப்படி ரேட்டிங் போடுது அப்படிங்கிறதுல வெளிப்படைத்தன்மையே கிடையாது. தெர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி. பட் தே வில் டிசைட் வெதர் ஐ எம் ஃபிட் இன் டு தேர் சிஸ்டம் ஆர் நாட்டுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் தான் நான் உள்ளே போகணும். அந்த சிஸ்டமில் தான் இவங்களாம் ஃபில்டர் ஆகுறாங்க. இந்த ஃபில்டர் ஆகிறது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எம்பிசியா, நான் வந்து ஒரு ஓபிசி, நான் போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காடுறேன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, இவன் எப்பயுமே ஓபிசிலாம் ஒதுக்கி விட்டுறானுங்க, எஸ்சி எஸ்சி சேர்க்க மாட்டானுங்கிறதுனால பல்வேறு வகையில் போராடுறோம், கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், இந்த நம்பர்ஸ்லாம் காட்டி பிரச்சனை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து
ஓகே, ஒரு ஓபிசியை நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா பேனலில் மினிமம் ஒரு ஓபிசியாவது இருக்கணும். ஒரு எஸ்சியை நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா பேனலில் மினிமம் ஒரு எஸ்சியாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவனா தனக்கு நியாயமாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரூலையும் தாண்டி தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு ஓபிசியாக உள்ளே போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தலையாட்டக்கூடிய ஓபிசியாக இருந்தால் மட்டும் தான் நான் உள்ளே போக முடியும். அப்போ என்ன வச்சே இன்னொரு ஓபிசியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சைன் பண்ண வைக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இதுதான் உள்ள நடந்துட்டு இருக்கு. இதை கவர்மெண்ட் திரும்ப பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தே பிரிங் இன் நியூ சிஸ்டம்ஸ். இதில் வந்து போர்க்கால அடிப்படையில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தே இன்ட்ரடியூஸ் சிஸ்டம் கால்டு எம்எம்ஆர். எம்எம்ஆர்னு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இதில் அந்த எம்எம்ஆர் சிஸ்டமை இந்தியாவில் இருக்கிற 4 ஐஐடிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்ட்டான். சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஸ்ட்ரைட் ரீகலெக்ட், நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். நான் மிஷன் மோட் ரெக்ரூட்மெண்ட், சாரி, எம்எம்ஆர்ங்கிறது மிஷன் மோட் ரெக்ரூட்மெண்ட். மிஷன் மோட் ரெக்ரூட்மெண்ட்டில் இவ்வளோ கம்மியாக இருக்க நம்பர்ஸ்ன்னு நேஷனல் எஸ்சி/எஸ்டி கமிஷன்லேருந்து பிசி கமிஷன்லேருந்து பிரச்சனை பண்ணுறதுனால இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து மிஷன் மோட் ரெக்ரூட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இந்த மிஷன் மோட் ரெக்ரூட்மெண்ட்டை நான் பண்ண முடியாது 4 ஐஐடி சொல்லிட்டான். நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கல்ல, நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது, இதனால் ஐஐடி பண்ணல. இதை நம்ம ஊரில் கேட்க முடியல. இவ்வளோ விஷயங்கள் ஐஐடிக்கு நடந்துட்டு இருக்கு. இதனோட நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்த ஆர்டிஐ டேட்டா படி டெல்லி ஒரு சின்ன சாம்பிள், டெல்லி ஐஐடியில் 14 டிபார்ட்மெண்ட்டில் தெர் இஸ் நாட் அ சிங்கிள் எஸ்சி ஸ்டாஃப் மெம்பர். 24 டிபார்ட்மெண்ட்டில் இந்த எஸ்சி மட்டும் இல்லை, 15 டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி கிடையாது, 9 டிபார்ட்மெண்ட்ஸில் ஓபிசியில் ஒருத்தர் கூட கிடையாது, ஒரே ஒரு ஸ்டாஃப் கூட கிடையாது. ஸோ இன்னைக்கு ஐஐடி டெல்லி வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அப்போது இதுதான் ஆக்சுவலாக இடஒதுக்கீடு இன்னைக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசிஸ் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த நம்பர்ஸ்லாம் தான். இந்த நம்பர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்மளாம் தொடர்ச்சியாக போராடுறதும், இடஒதுக்கீடுக்காக ஃபைட் பண்ணுறதும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறதும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்குறதும் இந்த அடிப்படையில் தான். ஸோ இந்த பேசிஸ்க்கு தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து இருக்கோம். ஸோ இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, எந்தெந்த சமுதாயங்கள்லாம் வந்து மார்க் இல்லாட்டி அது மெரிட் கிடையாது, மெரிட் இல்லாமல் வந்தால் அதனால் அந்த வேலையோட சுத்தம் குவாலிட்டி பாதிக்கப்படும் அல்லது நாடு முன்னேறாமல் நாசமாக போயிடும் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது இன்னொரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்தியாவில் மைனாரிட்டியாவோ ஒடுக்கப்பட்ட மக்களாகவோ பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு போராடுற இதே மக்கள் தான் அமெரிக்கா, கனடா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரியான நாடுகளில் அந்த நாட்டில் நான் மைனாரிட்டி, நான் ஒடுக்கப்பட்டிருக்கேன், நான் பேக்வேர்டு, நான் இந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, எனக்கு சலுகை கொடுங்கன்னு அந்த கவர்மெண்ட்டில் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பேர் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். யூஎஸ்ல there is a scheme called affirmative action. affirmative action என்னன்னா, நான் ஒயிட் மக்களுக்கு, வெள்ளையின அமெரிக்கர்கள் அல்லாத ஏஷியன் அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கன், ஹிஸ்பானிக் அமெரிக்கன், பெண்கள், டிசேபிள்டு பீப்புள், அந்த மாதிரியான மக்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்து சிறப்பு இடஒதுக்கீடுகள் கொடுத்து சிறப்பு நிதிகள் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஸ்லைட் பாருங்க. I think I have it. This is the one. இது மைனாரிட்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி. யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, யார் யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு டிஃபால்ட்டாகவே இங்கே அட்வான்டேஜ் இருக்குது, வெள்ளை அமெரிக்கர்களுக்கு எல்லாம் ஈஸியாக கிடைச்சிருது, கிடைக்காதவங்களுக்கு நம்ம எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதுக்கு கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த மைனாரிட்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது. மைனாரிட்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேலே பார்க்குறோம். எத்தனை பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. $7.8 பில்லியன் வந்து அந்த மைனாரிட்டிஸ்க்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல ரெண்டாவது டேபிளில் பெர்ஃபார்மன்ஸ் பை ரேஸ் ஆர் எத்னிசிட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஓனர். அந்த பிஸ்னஸ் நடத்துகிற ஓனருக்கு அரசாங்கத்தோட கான்ட்ராக்டு, டெண்டரு, அரசு வேலைகள், கிராண்ட்ஸ் சொல்கிறாங்களா, ஃபண்ட் அண்ட் கிராண்ட்ஸ், அந்த ஃபண்டில் இப்போ கவர்மெண்ட் வந்து மொத்தமாக இத்தனை கோடி ஒதுக்குது அப்படின்னா அதில் ஒரு பகுதி கவர்மெண்ட் லோன் கொடுக்குதுன்னு வச்சுங்க, குறைந்த வட்டியில் இல்லை வட்டி இல்லாத கடன் கொடுக்குதுன்னா அந்த கடனில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இந்த மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு யூஎஸ்ல வந்து கேட்டு போராடி வாங்கியிருக்கிறது யாருன்னா, இங்கே மைனாரிட்டிஸ்க்கும் பேக்வர்ட் மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் அமெரிக்காவில் அந்த சலுகையெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கான். தெளிவாகவே போட்டிருக்காங்க, கவர்மெண்டோட ரெக்கார்டு இது. பெர்ஃபார்மன்ஸ் பை ரேஸ் ஆர் எத்னிசிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் ஓனர். இந்த தொழில் நிறுவனத்தோட முதலாளி என்ன இனம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அங்கே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கு பாருங்க, ஏஷியன் அமெரிக்கன், இதில் 2 ஆள் தான், சைனீஸ் கொஞ்சம், இந்தியன்ஸ் நிறைய. நம்ம ஆட்கள் தான் ஃபுல்லாக போய்
அங்கே போய் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து பல லட்சம் கோடி ரூபா பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஃபண்டு வாங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்டோட கான்ட்ராக்ட் டெண்டர் எல்லாத்துலேயும் நீ வெள்ளக்காரனுக்கே கொடுத்துறாத, நாங்களும் இங்கே இருக்கோம், எனக்கு இடம் கொடுன்னு கேட்டு வாங்கியிருக்கான். இவன் தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போது இவனோட ரெட்டை விஷயம் என்னங்கிறது நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்க. அப்போது எப்பயுமே வந்து இவங்க தனக்கு என்ன வேணுமோ, தனக்கு எதெல்லாம் சாதிக்கணுமோ, தனக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து மைனாரிட்டிங்கிறது சரி, மைனாரிட்டிக்கு கொடுக்கணுங்கிற சரி, பேக்வர்ட்னஸ்னு ஒன்று இருக்குது, பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு கவர்மெண்ட் வந்து உதவி செய்யணுங்கிறது தேவை. அதே சமயம் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஃபண்டு கொடுக்கறனாலையோ, இடங்கள் கொடுக்கறனாலையோ, வேலைகள் கொடுக்கறனாலையோ, படிப்பு கொடுக்கறனாலையோ கவர்மெண்ட்டோ அந்த தொழிலை கெட்டு போயிடாதுங்கிறது எப்போ ஸ்டாண்டுனா அவங்க பாதிக்கப்படுறவங்களா இருக்கும்போது. இந்தியாவில் அவங்க ஃபார்வர்டாக இருக்கும்போது இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி திட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு தான் இந்தியாவில் பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து இந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே பொதுவான மக்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக பெரிய அளவிலான தகவல் அடிப்படையில் நம்மளால் வந்து விஷயங்களை புரிய வைக்க முடியல. அது புரிய வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சயின்டிஃபிக் டேட்டாலாம் காட்டி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்போது உங்களை மாதிரி ஆக்டிவிஸ்ட்டு இந்த மாதிரி டேட்டாவை ரிசர்ச் பண்ணி எடுத்து இதை மக்களுக்கு பேசி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷன் இஸ் எகெயின்ஸ்ட் மெரிட் அப்படிங்கிற அந்த மித்தை வந்து நீங்கள் தான் டீபக் பண்ணணும். இந்த மித்தை டீபங்க் பண்ணுறது வந்து உங்களை மாதிரியான ஆக்டிவிஸ்டோட ஒர்க் தான். இதுக்கு தான் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு ஐஐடிஸ் பற்றி அண்ட் எய்ம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு பர்சனலாக வந்து இந்த எய்ம்ஸ்ன்னு நமக்கு எப்படி ஐஐடி சென்னையில் இருந்ததே நமக்கு தெரியலையோ, திருச்சியில் என்ஐடி இருந்ததே எனக்கு தெரியாது. காலேஜ் ஃபைனல் இயர் போகும்போது தான் என்ஐடின்னு ஒன்று இருக்குது. இது வந்து வேறு விதமான, அப்போ அது ஆர்இசின்னு பேர் இருந்தது, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு. இப்போ அதை என்ஐடின்னு மாற்றிட்டாங்க. இது ஒரு தனி காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ லேப் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்தேன். அந்த என்ஐடி ஐஐடிக்கெல்லாம் தனியாக எக்ஸாம் இருக்குங்கிறது வேலைக்கு போய் தான் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. அதே மாதிரி எய்ம்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. 2004 வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகிறாரு. ஸோ பிஎம்கே சப்போர்ட்டராக நான் வந்து இருக்கிறது, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பிஎம்கே உறுப்பினர்கள் இருக்கிறதுனால, பாமக உறுப்பினர்கள் இருக்கிறதுனால, அவர் போய் இருக்கிறதுனாலையும் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வராரு, அந்த புகைக்கு எதிராக சட்டம் கொண்டு வராரு, நிறைய வேலைகள் செய்கிறாரு. அப்போ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எய்ம்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது. பெரிய மாணவர் போராட்டம், ஏகப்பட்ட ரேலிஸு, தீ குளிச்சுட்டா மொத்த பெட்ரோல் ஊற்றிட்டு கொளுத்திட்டு கத்துறா ரோட்டில், அப்புறம் ஒன்று பிடிச்சி போலீஸ் அமுக்குது. எல்லா டிவி, CNN, IBN, NDTV, காக்னிசன் மாதிரியான கார்பரேட் கம்பெனி கேம்பஸில் தானே ஓடிட்டு இருக்கோம். NDTV, CNN, IBN தானே. அதில் பார்த்தா அன்புமணி ராமதாஸ்க்கு எகென்ஸ்டாக பெரிய போராட்டங்கள் நடக்குது. என்னடா நடக்குதுங்கிற அப்புறம் எடுத்து பார்த்தா 2 விஷயங்கள் நடந்திருக்கு இடையில. 3 விஷயம், ஆக்சுவலாக 3 விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து 2006 வந்து 27% வந்து ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்கள்ல 1990. VP சிங் கவர்மெண்ட்டில் மண்டல் கமிஷன் பேஸ் பண்ணி அதை வந்து ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு, குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. IITs, IIMs, எய்ம்ஸ், NITs, பெங்களூரில் இருக்கிற IISc, இந்த IISc இது போன்ற கவர்மெண்ட்டோட ஹையர் எஜுகேஷன் க்ரீமி இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இடஒதுக்கீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆக்ஷன் நடக்குது. ரெண்டாவது வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறது, SC ST 2 பேருக்கும் மெடிக்கல் எஜுகேஷனில் SC STக்கு அது வரைக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. அவங்களுக்கு பிசி மாதிரி தான் சீட் வாங்கி போக வேண்டியது. அப்போ என்ன பண்ணுறாரு, தனியாக SC STக்கு, SCக்கு 15%, STக்கு 7.5% வந்து சைன் பண்ணுறாரு. ரிசர்வேஷனுக்கு வந்து ஹி சைன்ஸ் அ பில். இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக போய் SC STக்கு வந்து they get the reservation. இது ரெண்டாவது ஆக்ஷன் நடக்குது. இது வந்து 2006 நடக்குது. UG, PG, MBBS, MD, MS, டென்டல் அண்ட் சித்தா, ஆயுஷ், யுனானி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து மொத்தமாக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. SC STக்கான ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மூணாவது என்னென்னா, எய்ம்ஸ் கேம்பஸில் SC ST பிள்ளைகள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கேம்பஸில் எங்களை ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, எங்களால் இங்கே வாழவோ படிக்கவோ முடியல, கொஞ்சம் நீங்கள் தான் கவனிக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கை என்ன பண்ணுறாரு, அவர் இம்மீடியட்டாக வந்து தொராட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருக்காரு, சுக்தேவ் தொராட் அப்படிங்கிற ஒரு IAS ஆஃபீஸர், அவரை பிடிச்சி அந்த சுக்தேவ் தொராட்டோட தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, தொராட் கமிட்டி. இந்த தொராட் கமிட்டி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எய்ம்ஸ் கேம்பஸில் மொத்த SC ST ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே ஒரு பிளாக் 2 ஃப்ளோரில் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய பிளாக்ஸில் எல்லா மக்களும் எல்லா ஜாதிக்காரங்க கலந்துருக்கும் போது SC STs மட்டும் ஒரே ஒரு பிளாக்ல 2 ஃப்ளோரில் அவங்களை கவர் பண்ணி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அடைச்சா மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எதுலேயும் அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் கிடையாது.
அந்த டான்ஸு ப்ரோக்ராமு பேச்சுவார்த்தை எதுலையுமே அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷனுங்கிறது கிடையாது. இதே போல் அதுபோல் கேன்டீன்லேயும் அவங்களுக்கான தனி கேன்டீன். இதே மாதிரி SC ST மக்களுக்கு இந்தியாவோட தலைநகராக இருக்கிற எய்ம்ஸ், தேர் சப்போஸ் டு பி மோஸ்ட் எஜுகேட்டட் டாக்டர்ஸ் இன் இந்தியா, அந்த இடத்துல SC ST எகென்ஸ்டாக மிகப்பெரிய வேலை நடக்குது. இது அன்வன் எகென்ஸ்ட் ஃபைட் பண்ணுறாரு. தொராட் கமிட்டி வருது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த டிஸ்கிரிமினேஷனை பெரிய அளவில் உடைச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து 27% ரிசர்வேஷன் வந்து அந்த பிறந்த UPA கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. CMPன்னு சொல்கிறாங்களா, காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம், கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அதை செயல்படுத்தாமலே UPA கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கும்போது PMKல டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்காங்களா, அவங்க வந்து டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் சோனியா காந்திக்கு எகென்ஸ்டாக அவங்க எழுந்து கோஷம் போட்டு சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மிச்ச OBC லீடர்ஸ் இருக்காங்களா, லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திரட்டி எல்லாரும் பேசுங்கன்னு சொல்லி அவங்க லஞ்ச் பிளர் அவங்கள ரேலி பண்ணி அந்த 27% ரிசர்வேஷன் கொடுக்க வச்சு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம கொடுக்க வைக்க ப்ரெஷர் பண்ணுறாங்க? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ BJPயோ யாராக இருந்தாலும் நோபடி இஸ் அவுட்ரைட் ஃபேவரபிள் டு த OBCs ஆர் SC STs. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்லாம் டிஃபால்ட்டாக ஆதரவாளர்கள்லாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நமக்கான ஆட்கள் அங்கே சண்டையை போட்டு வாய்ஸ் பண்ணி அவங்க லாபி பண்ணி தான் நமக்கான உரிமைகளை நம்ம வாங்கிக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 27% OBC ரிசர்வேஷனாக வாங்குறாங்க. இந்த OBC ரிசர்வேஷன் வாங்கின பிறகு என்ன நடக்குதுன்னா, எய்ம்ஸில் வந்து போராட்டம் கிளம்புது. அங்கே இருக்க மாணவர்கள் வந்து இது வந்து மெரிட்டை பாதிக்குது, இந்த மாதிரி ரிசர்வேஷன் மெரிட்டை பாதிக்குன்னு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறாங்க. எய்ம்ஸோட டைரக்டராக இருக்கக்கூடிய வேணுகோபால் அப்படிங்கிறவர் வந்து மாணவர்களை பெரிய அளவில் தூண்டி விட்டு இந்த போராட்டத்தை பெருசாக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய OC கம்யூனிட்டி மாணவர்கள் அவங்கவுங்க மருத்துவக் கல்லூரியில் போராடுற மாதிரி இந்த நெட்வொர்க்லாம் லாபி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது எல்லா டிவிஸ்லையும் இருக்கக்கூடிய OC நெட்வொர்க், அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி நெட்வொர்க் வந்து இது பெரிய அளவில் ப்ளோ பண்ணி இவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்குறாங்க. பட் லக்கிலி வி காட் த்ரூ தட். அந்த கட்டத்தை தாண்டி அவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி அந்த இடஒதுக்கீடு வந்து வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் ஒரு இடஒதுக்கீடை ஏற்கனவே கொடுத்த ஒரு 27% இடஒதுக்கீடை இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இவ்வளோ வருஷமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடஒதுக்கீடு நம்ம மக்களை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்போது இந்தியாவோட நிலைமை இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர், அந்த கேபினெட்டில் UPA கேபினெட்டில் நிறைய OBCs இருந்தாங்க, வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த பல OBC MPs இருந்தாங்க. ஓரளவுக்காச்சும் அதில் வந்து OBCஸ்க்கான வாய்ஸ்னு ஒன்று இருந்தது. இருந்துமே ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட்டோட, ஒரு காலேஜோட ஒரு டைரக்டர் ஒரு சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டருக்கு வந்து குடைச்சல் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட லாபி இருக்குது. ஏன்னா அந்த கேபினெட் மினிஸ்டரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த டைரக்டர் வேணுகோபால்ங்கிறவர் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஹி ரெப்ரசன்ஸ் தி எலைட். அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோட அந்த குரூப்போட ஒரு பகுதி அவர். அப்படிங்கும்போது டிவியில் இருக்கிறவன்லேருந்து பத்திரிகையில் இருக்கிறவங்க ரோட்டில் போகிறவன் வரவன்லேருந்து எல்லாரும் அவனுக்கு பின்னாடி வந்து அப்படியே அசம்பிள் ஆகிறாங்க. இந்த ஒற்றுமை வந்து BC MBC SC ST மக்களுக்கு இடையில இல்லை. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாம் எப்படி பாதிக்கப்படுறோம், நமக்கான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கல்வி இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நமக்குள்ளான அடிக்கடி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளை செட்டில் பண்ணி ஒரு காமனாக எல்லாருமே பேக்வேர்டு தான், எல்லாருமே பேக்வேர்ட்னஸ் எகென்ஸ்ட் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பொது உலகுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்கள், பொலிட்டீஷியன்ஸ் வந்து, ஆக்டிவிஸ்ட் வந்து நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டாக இந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்ச ஆட்களாக நீங்கள் இருந்தால் தான் பப்ளிக்கை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ்க்கும் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாகவே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, பொலிட்டீஷியன்ஸ் வந்து அதை மாஸாக கொண்டு போகிறதுக்கும் பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் ஆகுறாங்க. எதிர்கட்சிகள் இது பெரிய விஷயம், இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து பெரிய அளவில் அந்த அழுத்தத்தை விரிவுபடுத்துவதற்கு எதிர்கட்சிகள் பயனாக இருக்காங்க. ஆளுங்கட்சி அரசியல் அப்படிங்கிறது வந்து அதை செயல்படுத்துவதற்கு அவங்க இருக்காங்க, செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான இனிஷியேஷன் எங்கேருந்து வருதுன்னா ஆக்டிவிஸ்ட் கிட்ட தான் வருது. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள் அது சட்ட வடிவமாக இன்னைக்கு மாறி அது பல கோடி மக்களுக்கு பயனாக இன்னைக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்கும் விதை போட்டு அதை தொடங்கி வச்சது யாருன்னா யாரோ ஒரு ஆக்டிவிஸ்டோ அல்லது ஆக்டிவிஸ்ட் மூவ்மெண்ட்டோ தான். 10 பேர் 20 பேர் 50 பேர் இந்த மாதிரி ஒரு ஹாலில் உட்காந்து ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த அடி ஆழம் வரைக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ங்கிறாங்கல்ல, ஒரு மூலாதாரமான செய்தியை எடுத்து நோண்டி அதுலேருந்து அவங்க ஒரு பிரச்சனையாக்கி ப்ரெசென்ட் பண்ணி டிவியில் பேசி யூடியூப்ல பேசி 4 இடத்துல மனு கொடுத்து 4 பேரை ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அதுல இருந்தா அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களோட இன்னைக்கு பிராக்டிக்கலான நிலைமை. அதுதான்
அப்போ இந்த இடஒதுக்கீடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த 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 லாபியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ஐ கேன் ஆட் திஸ் 10.5 பற்றி ஓகே, ஏன்னா நான் குறிப்பிட்ட கட்சி ஜாதி சார்ந்து பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால அது யோசித்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இல்லை என்னன்னா பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஹவ் வி பின் ட்ரெயின்ட். என்ன சொல்கிறதுன்னா இந்த எம்பத்தின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இன்னொரு மக்களோட சூழல் ஆங்கிலேருந்து பார்க்குறதுங்கிறது நமக்கு வந்து நம்ம அப்படி தான் இருந்தோம் ஒரு காலத்தில். பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். வீட்டு வாசலில் இருந்தாலும் தின்ன வச்சு கட்டியிருக்கோம். யாராவது போகிறோம் வரோம் படுத்து தூங்குவானு, வீட்டு கதை உள்ளார வைக்கல திண்ணையை. அந்த மாதிரி இருந்த சமுதாயத்தை இடையில வந்த வேறுபாடுகள், நம்மளை ரூல் பண்ணணும்னு நினச்ச வெளியாட்கள் நம்மளை பிளான் பண்ணி பிரித்து உடச்சி நமக்கு இடையில இந்த வேறுபாடுகள்லாம் கொடுத்துட்டதுனால பல விஷயங்களை பேசும்போது யோசிச்சு தான் பேச வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய சில ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடுக்கான போராட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 10.5% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறாங்க. இதை வந்து எப்படி வந்து அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, அது எப்படி ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, மொத்தம் 20 கிட்டத்தட்ட பாதி பிரித்து ஒரே ஒரு ஜாதி கொடுத்துட்டிங்கன்னா 108 ஜாதிகள் வந்து எப்படி அந்த மிச்சம் 9.5% எப்படி பிரிச்சுக்கலாம், அது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேள்வி அது கிடையாது. எங்கள் ஊரில் வந்து மீன் வந்து மொத்தமாக ஏரியில் முன்னாடிலாம் ஏரியில் வாய்க்கால் ஆறுலலாம் பிடிப்பாங்க, அந்த முள் மாதிரி கட்டி போட்டு பிடிப்பாங்க. அந்த மீன் எப்படி பிரிப்பாங்கன்னா, வீட்டுக்கு இத்தனை மீன் பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு எத்தனை தலைக்கட்டு அதை கணக்கு வச்சு தான் மீனை பிரிப்பாங்க. ரேஷன் கடை மாதிரி இத்தனை பேர் இருக்காங்களா, இவ்வளோ கிலோ பருப்பு, இத்தனை கிலோ அரிசி. ஒரு ரேஷன் கார்டுக்கு இத்தனை கிலோ அரிசி பருப்புங்கிறது கிடையாது. ஒரே ரேஷன் கார்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு தகுந்த அளவு இருக்கும். ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா ஒருத்தர் இருந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால முடியல. இதை சொல்ல வேண்டிய அரசியல்வாதிகள் இதை வச்சு பிரிவினைவாத அரசியல் பண்ணுறாங்க. இதையே சொல்லி ஒரு இடத்துல, அதாவது எப்படின்னா இந்த 10.5 எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சவுத்தில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு ஜாதிக்கு 10.5, நம்ம 115 ஜாதிகளுக்கு வெறும் 9.5, இது என்ன அநியாயம்னு அங்கே பேசுகிறாங்க. அந்த மக்கள் கோவப்படுறாங்க. சாதாரண படிப்பறிவு இல்லாத அல்லது பொலிட்டிக்கலி அவேர்னஸ் இல்லாத இவ்வளோ டேட்டா ரெக்கார்ட்ஸ் தெரியாத மக்கள் தானே, அவங்க கோவப்படுறாங்க. அவங்களோட கோவம் வந்து இயற்கையானது. அது இருக்கக்கூடிய நியாயத்தை புரிய வைக்கிறது அங்கே ஆள் இல்லை. அப்போ அங்கேருந்து அப்படி ஒரு எதிர்ப்பை கலப்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எப்பா நீங்களாம் 15% மேலே ஆல்ரெடி இருக்கீங்க, உங்களை வந்து இவங்க திட்டம் போட்டு 10.5 குறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது எப்படி அழகாக ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. 2 இடத்துலையுமே இந்த மக்கள் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் பேக்வேர்ட்னஸ் அப்படிங்கிறது. இந்த பேக்வேர்ட்னஸை வச்சு தான் இவங்க நம்ம எகென்ஸ்டாக நம்மளே திருப்புறாங்க. நம்மளை ஒரு சாராரை பிரித்து நமக்கு எகென்ஸ்டாக கொண்டு வராங்க. இந்த 2009 இந்த ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் எல்லாரும் ஒரே காமன் காஸ்க்காக இவங்க எழுந்த பிறகு தான், இல்லை நம்ம எல்லாரையுமே எவனோ ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அழிக்கும் போது அதை கை கட்டி ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான், அந்த அழிவை வந்து ஆதரிக்கிறான் ஒருத்தன், அப்படிங்கும்போது தான் நமக்கு இடையில ஒரு பெரிய அளவில் ஒற்றுமையாக வந்து இந்த ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு 1.5 லட்சம் உயிர்களை பறி கொடுத்து தான் நமக்கு வந்திருக்கு. அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவன் நேராக போய் கூடங்குளத்துக்கு போராடுறான், இங்கே கல்பாக்கத்தில் ஒரு பிரச்சனை, சவுத்துலேருந்து வந்து இங்கே வந்து போராடுறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைங்க எல்லா மாவட்டத்துக்கும் போராடுறது. இப்போ ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா மேற்குலையும் தெற்குலையும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். ஆனால் போராட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடந்தது, குறிப்பாக சென்னையில் ரொம்ப ஹெவியாக நடந்தது. அப்போ இந்த அளவுக்கான மெச்சூரிட்டி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கும் போது இந்த மெச்சூரிட்டி உடைக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த மாதிரியான டிவைசிவ் பாலிடிக்ஸ்லாம். இந்த 10.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அம்பாசங்கர் கமிஷன் உட்பட ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன்ல இருந்து பல்வேறு கமிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்த சாம்பிள் சர்வேஸின் அடிப்படையில் எடுத்தது. அது ஃபுல் சென்சஸ் கிடையாது, அது ஒரு சாம்பிள் சென்சஸ், சாம்பிள் சர்வே. இந்த சாம்பிள் சர்வே பேசிஸில் ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக எவ்வளோ பேர் ஸ்கூல் டு காலேஜ் போகிறாங்க, 28%. இந்த கம்யூனிட்டியில் 18 அல்லது 15க்கும் கம்மியாக போகிறாங்கன்னா இவங்க பேக்வேர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் இந்த மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் சராசரியாக ஒரு மக்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கிட்டா, இந்த மக்களுக்கு சராசரியாக 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு அந்த தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ இவங்கள மோஸ்ட் பேக்வேர்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு சராசரியாக வந்து 100 குடும்பத்தில் 20 குடும்பம் 25 குடும்பம் வந்து ஆண் பெண் 2 பேருமே மேனுவல் லேபர் உடல் உழைப்பு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் 35-40% பேர் வந்து அந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா இவங்க பேக்வேர்ட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரித்த நம்பர்ஸின் அடிப்படையில் தான் இந்த 10.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அதாவது வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேற, இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனுங்கிறது வேற, பேக்வேர்ட்னஸ்ங்கிறது வேற. இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாப்புலேஷனுங்கிறதையும் பேக்வேர்ட்னஸையும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மக்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு எண்ணிக்கை வந்தால் அதை வச்சு அவங்க எம்பி எம்எல்ஏ சீட்டு கேட்கறதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படி எந்த உலகத்துலையும் எந்த காலத்துலையும் நடந்ததே கிடையாது. எம்பி எம்எல்ஏ சீட்டு தான் வந்து பேசிஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையில் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை மக்களை டிசெண்டிங் ஆர்டரில் போடுங்க. அதிகபட்சம் இருக்க மக்கள், அதுக்கு அடுத்த மக்கள், அடுத்த மக்கள், அடுத்த மக்கள்னு பார்த்தா எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் தான் மேலே வருவாங்க.
அந்த கம்யூனிட்டிஸில். ஆனால் அவங்க யாரும் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்ததில்லை. ஓகே, அப்போது அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லீடரை அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ஆட்கள்லாம் கிடையாது. இதை வந்து இவங்க ரீசனாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அம்பேத்கர் அவருக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய நம்ம எல்லா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோட தொடர்ச்சி. இது ஒரே ஒரு விஷயம் தான். பார்த்துங்க, அம்பேத்கர் ஏன் தடுக்கப்பட்டார், அம்பேத்கருக்கு எகென்ஸ்டாக ஏன் ஒரு பெரிய லாபி பண்ணி அவர் ஒழிக்கணும்னு எப்படி ஒரு பெரிய குரூப் போராடிச்சு அப்படின்னா, இவர் வந்தால் இவராட்ட 100 பேர் கொண்டு வந்துருவாருங்கிறனால தான் அம்பேத்கருக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய அரசியல். ஆனால் அவர் அதையும் தாண்டி கொண்டு வந்துட்டார். அந்த 100 பேர் 1000 பேரை உருவாக்கி, அந்த 1000 பேர் நம்ம தான் 1,00,000 பேரை உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு இடத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இது பிடிக்காம தான் இந்த ஓபிசி மக்கள் மேல, இதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஓபிசிஸ்ங்கிற டாப்பிக்கே வந்து ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு டாபிக் இந்தியாவில். ஓபிசிஸ்ன்னு தெரியலையா, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிசிஸ்ங்கிறது வந்து ஆர்ஃபண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அனாதையாக்கப்பட்ட பிசிஸ் எல்லாம் தான் இந்தியாவில் உள்ள ஓபிசிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா எந்த வித கவர்மெண்ட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 50லேருந்து 62% வரைக்கும் ஓபிசிஸ் இருக்காங்க பல்வேறு ரெக்கார்ட்ஸ் படி. ஆனால் 27% இடஒதுக்கீடுன்றது டிக்ளேர் ஆகிருக்கு, அதுவும் பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த மக்களுக்காக பேசக்கூடிய ஆட்கள்ங்கிறது வெகு மக்கள் மத்தியில் இல்லை. இவ்வளோ பெரிய நம்பர்ஸில் மக்கள் இருந்தோம், இவங்க இல்லை. இவங்க வரத்துக்கான முக்கியமான இந்த இவ்வளோ எதிர்ப்பு வரத்துக்கு, ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பு வரதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸோட இடத்த இம்மிடியட்டாக டைரக்டாக சேலஞ்ச் பண்ணி கூடிய இடத்துல இவங்க ஓபிசிஸ் இருக்காங்கிறது அவங்களோட பயமே. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இவ்வளோ வருட இடஒதுக்கீடு கொடுத்துமே அவங்க ஃபுல் இடங்களையும் ஆக்குபை பண்ணலை. இவங்களை வந்து டைரெக்டாக சேலஞ்சும் பண்ணிடல இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். ஓபிசிஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் இவங்க வந்து ஓபிசிஸ்க்கு எகென்ஸ்டான இந்த ரிசர்வேஷனுக்கு இவ்வளோ பெரிய லாபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோத்தையும் தாண்டி இந்த ரிசர்வேஷன் ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக அந்த பல செக்ஷன்ஸ் இருக்குது. வேறு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இந்த கோர்ட் என்ன ஆர்டர் சொல்லுச்சு அப்படிங்கிறத பேசலாம். கோர்ட் சொல்லும்போது அவங்க சொன்னதோட சாராம்சம் என்னென்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனால் 1931 எடுத்த வெள்ளக்காரங்காலத்தில் இருக்கிற சென்சஸ், அந்த சென்சஸ்லேருந்து எடுத்த சாம்பிள் சர்வே, அதன் அடிப்படையில் வந்து பேக்வர்ட் கமிஷன்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான ஒரு சென்சஸை வச்சு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவங்க சொல்கிறது என்னென்னா, வித்தின் ஸ்டேட்டு உங்களோட டேட்டா என்யூமரேஷன் ஒன்று இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. உயர்கல்வியில், கல்வியில், வேலை வாய்ப்புகளில் குரூப் ஏ, குரூப் பி, சிடி இந்த ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எவ்வளோ பேர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிங்கிற டேட்டாவை எடுத்து அதில் யூ ஹேவ் டு ஷோ தட் அ பர்டிகுலர் பீப்புள் ஆர் பேக்வேர்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்லி பேக்வேர்ட் தன் அதர்ஸ். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 10.5% மன்னியர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. மிச்ச எம்பிசிஸை விட ஒரு லெவல் இவங்க இன்னும் கீழே இருக்காங்கிறத நீங்கள் காட்டணும் டேட்டாவா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. இந்த டேட்டா யார்கிட்ட இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெக்கார்டை எடுத்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இதை பண்ணுறதுக்கு டேக்ஸ் ஹார்ட்லி 10 days, 10 நாள் கூட ஆகாது. ஏன்னா ஒரு ரெக்கார்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாங்க, அந்த செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அனுப்பிச்சாருன்னா ஒரு வாரத்தில் அவன் திரும்ப டேட்டா அனுப்ப போகிறான். ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே இருக்குது. ஏன்னா சில சலுகைகள் இருக்குது, அந்த இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இது ரீஃபண்டு, பல்வேறு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த உதவிகளின் அடிப்படையில் ஆல்ரெடி இந்த நம்பர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, ஈஸியாக அதை கொடுத்துட முடியும். ஆனால் அது கொடுக்காம இருக்கிறதுக்கு திஸ் இஸ் த பேசிஸ். இதை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு போகும்னா, தெர் இஸ் அன் அமெண்ட்மெண்ட் இன் கான்ஸ்டியூஷன். அது வந்து SEBC அப்படின்னு சொல்லுவாங்க, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அது வந்து பிரசிடென்ட்டோட லிஸ்ட். அந்த பிரசிடென்ட்டோட லிஸ்ட்டுக்கான பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, சாரி பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சென்ட்ரல் லெவலில் அதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையே தவிர தமிழ்நாட்டு அளவில் இது தேவையில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நீ பிசி கிடையாது, நீ எம்பிசின்னு எடுத்து வைக்கிறதுக்கோ, எம்பிசி கிடையாது எஸ்சின்னு மூவ் பண்ணுறதுக்கோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவை. வித்தின் கேட்டகரி பிசி உள்ளார இருக்கிற 20%, 40% பிரித்து கொடுக்கறதுக்கோ, எம்பிசியோட 20% அதுக்குள்ளே இருக்க மக்களை பிரித்து கொடுக்கறதுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸே போதும். இந்த ரொம்ப சிம்பிளான ஃபேக்டை தான் ட்விஸ்ட் பண்ணி மராத்தா ரிசர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணிச்சுங்கிறாங்க. மராத்தா ரிசர்வேஷன் வென்ட் பியாண்ட் தட், அந்த 50% தாண்டிச்சு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்திரா சாணி கேஸில் கூட வந்து அது பிரச்சனை கிடையாது, திஸ் கேன் பி கிவன், இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கோர்ட் சொன்னாங்க. பீகார் ரிசர்வேஷன் இட் வென்ட் பியாண்ட் 50%, அதனால தான் பீகார் ரிசர்வ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நான் வந்து டிவி டிபேட்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மிச்ச ஒரு சில கட்சிகளை சேர்ந்த டிபேட்டர்ஸ் வந்து நிறைய படித்தவங்களாகவும் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களாகவும் இருந்தாலும் கூச்சமே படாமல் பச்சையாக பப்ளிக்கில் வந்து போய் சொல்கிறாங்க.
இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தால் தான் தர முடியும் அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் அது எங்கேயுமே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்கிறது ஆன்லைன் அவைலபிளான ஒரு ரெக்கார்டு. அதோட இன்டர்பிரேஷன்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்டர்பிரேஷன்லாம் கிடையாது, ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதுவே இவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறாங்க. இதில் வேதனையான விஷயமே என்னென்னா, இந்த இடஒதுக்கீடு ஓபிசிஸுக்கு கொடுத்தா யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவோன்னு நினைக்கிறானோ அவன் எதிர்த்தா கூட ஓகே. இந்த இடஒதுக்கீடானால் பலன் அடைய வேண்டிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள எதிர்க்க வைக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு வந்து இன்னும் உளவியல் ரீதியாக நம்மளை வந்து இந்த லாபி ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் எங்கன்னா, இது மோர் தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், உங்களை மாதிரி ஆக்டிவ் சர்க்கிளில் இருக்கவங்கள்ட்ட இருந்தால் இதுக்கான சொல்யூஷன் வந்து பெரிய அளவில் எவால்வ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் கட்சிகள் இல்லாத 2008-09 கட்சிகள் இல்லாத அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக இந்த மாதிரி அமைப்புகள் வச்சுட்டு 10 பேர் 20 பேர் 50 பேர் நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டு வி ட்ரை டு பிரிங் அ சேஞ்ச் இன் டு த சொசைட்டி. பல சமயம் நாங்கள் வெக்ஸ் ஆகிருக்கோம். என்னடா கட்சிக்காரெல்லாம் அசால்ட்டாக 10,000 பேர் 1,00,000 பேர் கூட்டம் போடுறாங்க. நல்ல கேள்வி. இல்லை, இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா புரட்சியிலும் வந்து 100% மக்களும் பங்கெடுக்கிறதில்ல, 40-50% மக்கள் தான் பங்கெடுக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்தில் கூட வந்து 30 கோடி முகமுடையாள்னு பாரதியார் பாடினார். 30 கோடி பேரெல்லாம் போராடல, 10% கம்மி தான். 3 கோடிக்கு மேலே தான் டைரெக்டாக போராடினாங்க. மிச்சம் காலை எஞ்சி சாப்பிட்டா வேலையை பார்த்தாருந்தாங்க. இந்த 3 கோடியிலுமே 90% மக்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் சேர்ந்த மக்கள் தான். அவங்க தான் வந்து எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அறம் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகமான அழுத்தங்கள்லாம் இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த அறத்தை மீறுவதனால் கிடைக்கிற வசதிகளை வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் லக்ஸுரிஸ் இருக்குல்ல சொசைட்டியில், அதை பார்த்து பழகாதவங்க. அதனால அறம் தேவை, சிஸ்டம் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினச்சி வெயிட் பண்ணுறவங்க. அவங்கள வச்சு தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸே ட்ராவல் ஆச்சு. சாமானிய மக்களை வந்து அவங்கள வச்சு தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு. ஆனால் இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு தங்களுக்கு பாலாரம் தேனாரம் ஓடணும் நம்பின இந்த மக்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கல. வெள்ளைக்காரன்ட்டு இந்த கொள்ளைக்காரங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் நீதி கட்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு குரூப், அதுக்கு முன்னாடி கோயில் அது சார்ந்து பல்வேறு விஷயங்கள், அரசு அலுவலகம், வெள்ளைக்காரர்களோட இணக்கமாக இருந்த சூழலில் தமிழ்நாட்டோட பவர் சென்டராக அந்த எலைட்டாக ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 5%, இவங்க வந்து ஒரு 6%. இந்த 5% ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த 6% பத்தாது. அப்போ பின்னாடி இருந்த நம்ம இருந்தோம்ல ஒரு 50-60% நம்மளே அதில் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே சேர்த்து ஒரு 50-60% இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஃபைட் பண்ணி அவனை தூக்கி போடுவோம்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினச்சோன்னா, அவங்கள தூக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் அதுக்கான ஈக்குவல் ஷேர் கிடைக்கும்னு நினச்சி நம்ம பண்ணோம். அவன் என்ன பண்ணால், எப்படி வந்து ஒரு வண்டியை தள்ளி விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனது பை பைன்னு வண்டி போதோ, அந்த மாதிரி டிரைவர் சீட்டில் இருந்தவன் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவன் கூட யார் யாரெல்லாம் மேலே உட்காந்துருந்தானோ பஸ்ஸில், அவன்லாம் அதில் ட்ராவல் ஆகி போயிட்டான். அப்போது இந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிறது எதுவாக போயிடுச்சுன்னா, கடைசியில் வெள்ளைக்காரன்ட்டு அவன் பிடுங்கிட்டான். அவன்கிட்ட நம்ம எல்லாரும் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவங்கள்ட்ட நாங்கள் மட்டும் எடுத்துக்கிறோங்கிற அளவுக்கு சுருங்கி ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி குரூப் திரும்பவும் எல்லா பவர்ஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம மக்களை திரும்பவும் பின்னாடி விட்டாங்க. இன்னொரு விஷயம் நடக்குது. ஐஐடியில் படித்தவங்க யாருமே பிடபிள்யூடி, ஹைவேஸ், ஹவுசிங் போர்டில் வேலை செய்யறது கிடையாது. இந்தியாவில் வேலை செய்யறது, அவங்களாம் அமெரிக்கா போயிட்டாங்க. நம்ம நண்பர் ட்ரம்ப் மாமா வந்துட்டாரு, அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருவாரு. அதனால நீங்கள் அவங்க ஐஐடியில் படிக்க ஆசைப்பட மாட்டாங்க. அதில் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னா, இதே மாதிரி நம்மளை கயட்டி விட்டாங்கங்கிறதுல ஒரு கிளியரான இண்டிகேட்டர் எங்கன்னா, தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 12 லட்சம் ஏக்கர்கள் பஞ்சமி நிலம் இருக்குது. SC/ST மக்கள் வந்து அதிகாரம் இல்லாமல் தொடர்ந்து அவங்க சுரண்டப்படுவதற்கு ஒரு அடித்தளமாக வந்து இந்த நில உடைமை இல்லாமல் இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு கடை வைக்கிறதுக்கு ஒரு இடம், விவசாயம் பண்ண ஒரு நிலம் இருந்ததுன்னா அவங்க ஏன் இன்னொருத்தரை அண்டி பழைக்கணும், அவங்களே சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சமி நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கி செட்டில்மெண்ட் நிலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் ஏக்கர் வந்து செட்டில்மெண்ட் நிலங்கள் இருக்குது. 12 லட்சம் ஏக்கர்கள். சென்னைக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்சியோட அலுவலகத்து பஞ்சமி நிலம் நம்ம சொன்னோம், மூலப்பத்திரம் கேட்டோம், அது பெரிய பிரச்சனை போச்சு, அதை கூட விட்டுருங்க. தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருக்க இந்த செட்டில்மெண்ட் நிலங்களை கூடுன்னு கேட்கறதுக்கு இங்கே ஒரு லீடர் கிடையாது. நம்ம கேட்குறோம், அந்த மக்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய லீடர்ஸ் யாரும் அவங்களுக்கு கேட்கறது கிடையாது. அந்த மக்கள் தான் வந்து அந்த மக்களுக்கான உரிமையை தான் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய திராவிட இயக்கங்கள் அவங்களும்
அந்த பஞ்சமினத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. நாட் ஈவன் 10%. ஓகே 12 லட்சம் ஏக்கர்லாம் மீட்க வேணாம், ஒரு 1 லட்சம் ஏக்கரை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 சென்ட் ஏக்கர் கூட வரைக்கும் அவங்க மீட்கல, 1 சென்ட் நிலத்தை கூட மீட்கப்படல. அப்போ அந்த மக்களுக்கான உரிமைங்கிறது எங்கே இருக்குங்கிறது இதில் தான் நமக்கு தெரியுது. எப்பயுமே நம்மளை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த வண்டியை தள்ளுறதுக்கான ஆளாக இருக்கமே தவிர வண்டியில் பயணம் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கிறதில்ல. அதற்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதுவும் குறிப்பாக வந்து இந்த எய்ம்ஸ் விஷயம் வரும்போது தான் அது எப்படி உள்ள பூதாகரமாக வெடிச்சு வருதுன்னு பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஐஐடி விஷயங்கள்லாம் நம்ம நோண்டி பார்க்குறோம். எப்படி எய்ம்ஸில் எப்படி அவுட் ரைட்டாக எப்படி பண்ண முடியுது? ஏன்னா என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த சொசைட்டியில் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள்ங்கிறது வந்து ஒரு பெரிய கூட்டமாக நம்ம இருக்கோம். நம்மளை யாரும் டாமினேட் பண்ணிட முடியாதுல்ல. நீ வராதன்னு என்னை யாரையும் ஊர் கோயிலில் சொல்ல முடியாது, நீ யாரா சொல்கிறதுன்னு சட்டை பிடிச்சிடும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இருக்கும்போது எப்படி எய்ம்ஸில் நம்மளை எப்படி தைரியமாக சொல்ல முடியுது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து அதை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சு பார்த்தா, எய்ம்ஸ் மாதிரியான எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸை 90% ஆக்குபை பண்ணியிருக்கிறது ஒரே குரூப் தான் இன்னைய வரைக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி வருது. அதோட எக்ஸ்டென்ஷன் ஐஐடிஸ் எடுத்து பார்த்தா ஐஐடிசி எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்த்தா அப்படி தெரியுது. அப்புறம் ஐஐடிஸுக்கு ஒரு நியூஸ் வரும்போது ஐஐடினா தாண்டி போக முடியல, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணனா அதில் இருக்கிற அந்த அட்மிஷன்ஸ் வருது இல்லையா, அங்கே வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வேலை வாய்ப்புகள் பார்த்தா எப்படி ஃபில் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அப்போது ஓஹோ இவனும் நம்மளை வண்டி தள்ளுறால தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கிளாரிட்டி இங்கேருந்து வருது. அதை ஃபில் பண்ண பார்க்குறோம். அவ்வளோ மோசமாக இல்லாட்டியும் we are not at the இன்னும் ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடல. ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம். ஆக்சுவலாக உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வார் பிட்வீன் ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்ட், நியாயத்துக்கும் அநியாயத்துக்குமான போர் தான் உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமே தொடர்ந்து. ஸோ அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் இல்லை, சந்தேகமே வேணாம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் சட்டப்படி கொண்டு வரணும், தகுதிகளின் அடிப்படையில் கொண்டு வரணும். அந்த தகுதியை எவாலுவேட் பண்ணுற ஒரு விஷயமா மார்க்கு ப்ளஸ் அவங்களோட பேக்வர்ட்னஸ் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு இருக்கிற இந்த சிஸ்டம்குள்ளே வராத சிஸ்டம் எதுன்னா கோர்ட்டு தான். ஏன்னா கோர்ட்டோட ஜட்ஜஸ் யாரும் கிளியர் சீனியாரிட்டி படியோ அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கான ஒரு எக்ஸாம் வச்சு அந்த மார்க் படியோ பிசிஎம்பிசி அதனால அவ்வளோ கோட்டாங்கிறத கிடையாது. கோர்ட்டுக்கு கொலேஜியம்னு அவங்க ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கொலேஜியம்ங்கிறது ஒரு சிண்டிகேட். அதில் ஒரு 40 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா அந்த சிண்டிகேட் தான் முடிவு பண்ணும் யார் அடுத்து ஜட்ஜாக வருவாங்க, அதில் யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வருவாங்கங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக யார் யாரெல்லாம் வரணுங்கிறத வச்சுருக்காங்க. அப்பப்போ கண் துடைப்புக்கு அவங்க ஒரு ஆளை வெளியாலும் போடுவாங்க. நீங்கள் நியூஸ்லாம் பார்ப்பீங்களா, அப்பப்போ ஆட்டோ டிரைவரோட மகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார், மலைவாசி வீட்டில் வந்து கரண்ட் இல்லாத ஃபேனு லைட் இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து நீட்டில் ஸ்டேட் ரேங்கராக வந்தார். அப்படி இது எல்லாமே வந்து தோனியை காட்டி கிரிக்கெட் எடுத்த கதை தான். இப்போது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு வருஷத்துக்கு 2000 பேர் 3000 பேர் செலக்ட் ஆகிறான். இதே மாதிரி 2 பேர் 3 பேர் கதை தான் எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆகுது. இது எதிர்பாராமல் நடக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்பார்த்து தான் நடக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏழை வீட்டு பையன், ஒரு மலைவாசி வீட்டு பையன், ஒரு எஸ்டி, நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன். என் வீட்டில் இருக்க ஒரு அண்ணனோ தம்பியோ ஃபோன் பண்ணி ஒரு பத்திரிக்கை நிருபரை கான்டாக்ட் பண்ணி எங்கள் அண்ணன் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டானா அவன் தேடி வந்து நான் பார்க்குறதில்ல. யூபிஎஸ்சி மாதிரியான நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களே நோட்டிஃபை பண்ணுறாங்க யார் அவங்க கவரேஜ் பண்ணணுங்கிறது. பெரிய லாபி இது. ஏன்னா சாம்பிளுக்கு 4 பேர் எடுத்திருக்கான், மறக்காம நான் ரிப்போர்ட் பண்ணிவிடு, டிவியில் நியூஸில் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிவிடு அப்படின்னு எல்லா மக்களையும் கண்துடைப்பு காட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லை, அநேக ட்ரைபல்ஸ் வந்து 1ஆம் 5ஆம் கிளாஸ் மேலே படிக்கவே இல்லை, படிக்க விடுறதே இல்லை. அதில் இன்னும் பெரிய இது வந்து நெவர் எண்டிங் டாபிக். அதை அவ்வளோ விஷயங்கள் படித்து தினம் வந்து டாக்டர் ராமதாஸும் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அவர்களும் கொடுக்குற அறிக்கைகள் படித்து அதை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கோம் டிவி டிபேட் போகிறதுனால. அது படிக்கும்போது என்னென்னா இன்னும் வேதனையாக ஆத்திரமாக 24 மணி நேரம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த நீட்டு விஷயங்களில் எப்படி கொண்டு வராங்கன்னா, நீட்டு ஒரு சிலபஸ் இருக்குது, ஒரு புக் இருக்குது, இந்த புக்கை படிக்க போகிறேன், இந்த எக்ஸாம் எழுத போகிறேன். இதே மாதிரி ஒரு புக்கை தான் படிக்கிற, பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறேன். ஒரு ஏழை வீட்டு பிள்ளையோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களோ, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களோ 1190 1198 மார்க்லாம் எடுக்கிறீங்க. நீட்லேயே மார்க் எடுத்து சீட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சிம்பிளாக முடிக்கிறாங்க. என்னோட கொஷின் என்னென்னா, நீட்டில் இருக்கக்கூடிய சிலபஸும் உங்களை நார்மலான கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சிலபஸும் சம்மந்தமே இல்லாத சிலபஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியும். குளோரோஃபில், பிளாஸ்மா அது என்ன பண்ணுது, எப்படி சன்லைட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலோட டெக்ஸ்ட் புக்கில் 2 லைன் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது. நீட் எக்ஸாம் புக்கில் நான் ஆலனோட நீட் புக்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சிலருக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். குளோரோஃபில், அதாவது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு சாப்டர் 6 பக்கம் இருக்கிற ஒரு சாப்டர்.
2 லைன் இருக்கிற புக்கு, கவர்மெண்ட் புக்கை படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு குழந்தை எப்படி வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான நீட் எக்ஸாம் கொஸ்டின்ஸை எழுத முடியும்? ஒரு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே லைன் ஒரே ஃபார்முலா தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முடிஞ்சு போச்சு. ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு நீட்டில் தனி சாப்டரே இருக்கு. அப்போது இவங்க இதை படிச்சுட்டு எப்படி இதை எழுதுவாங்கிறதுல இது வந்து ஒரு தெளிவாக வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து யூ கேம் தி சிஸ்டம் ஆர் தி சிஸ்டம் கேம்ஸ் யூ. இந்த சிஸ்டமை நீங்கள் விளையாடணும், இல்லை சிஸ்டம் உங்களை விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்க இந்த யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட விளைவுகள் என்ன நடக்குதுன்னா இந்த மக்கள்லாம் வெளியில் வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே யூஸ் ஆகிருக்கு. இது இன்னும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, சொல்லலாமா? ஓகே, இல்லை தப்பா எதுவும் கிடையாது, டைம் ஆகுதுங்கிறத கேட்குறேன். என்னன்னா இப்போ இந்த நீட் எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீட்டுங்கிறது வந்து இட்ஸ் $1 trillion பிஸ்னஸ். நீட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு எக்ஸாமோ என்ட்ரன்ஸோ, அது வந்து கல்வியாளர்கள் சிறந்த படிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முறையோ கிடையாது. இட்ஸ் அ பிஸ்னஸ் நீட்டுங்கிறது இந்தியாவில். ஒரு சாதாரண இன்ஸ்டியூட்டில் ஆலனோ, ஃபிட்ஜியோ, வேதாந்துவோ எந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் சேர்த்தாலும் குறைஞ்சபட்ச ஃபீஸ் ₹1,00,000, அதிகபட்ச ஃபீஸ் $2 லட்சம். நீங்கள் லாஸ்ட்டு ஒரு இயருக்கு மட்டும் சேர்ந்தால் அது $1 லட்சம் 1.5 லட்சம். 7th 8th அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 to 10 லட்சம் வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் மட்டும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு நீட்டுக்கு எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்கூல்ஸில் வந்து தனியாக நீட் பேட்ச்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா 6 இருக்குன்னா 6th A, 6th B, 6th C, 6th D இருக்கா செக்ஷன் சார்? 6A+ ஒரு செக்ஷன் இருக்குது. 6A+ என்னன்னா 6th standard A செக்ஷன், B செக்ஷன், C எல்லாத்தையும் சேர்த்து நீட் கோச்சிங் தனியாக படிக்கிறாங்களா அந்த கேம்பஸ் உள்ளாரியே, அவங்களுக்கான செக்ஷன் பேர் தான் A+. அந்த பேரை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, ப்ளஸ்ன்னு. அப்போ அந்த A+ல போகிறோம் அப்படி நெஞ்சு நிமித்திட்டு போவான் அந்த பிள்ளை இல்லையா, நான் நீட் படிக்கிறேன். அப்போ ABCDயில் ஏற்கனவே காஸ்ட்லியான CBSE ICSE ஸ்கூலில் தான் படிக்கிறான், லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுற ஸ்கூலில். அந்த ஸ்கூல்லையே நீட் படிக்காத பிள்ளைங்க they will feel inferior. ஓகே, எந்த அளவுக்கு இவனை வந்து அந்த கிளாஸ் ரேசிசம் ஃபாலோ பண்ணுறாங்கிறது பாருங்கள். அது கொண்டு போய் அதுலேயே நீ ஃபீஸ் கட்டணும். அதில் ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி 7th 8th 9th 10th ஆரம்பித்து இவங்க வந்து அதை கொண்டு வராங்க. இது கேட்டால் வந்து இது மெரிட்டுன்னு நம்மளை வந்து நம்ப வைக்க பார்க்குறாங்க. 2017 இந்தியாவில் ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. SC/ST மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக அறிவு கிடையாது, அவங்க படித்தா வந்து அந்த வேலை உருப்படாதுன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, இது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு they did a survey. யாருன்னா யூஎஸோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இந்தியாவோட AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் வேர்ல்டு பேங்க், இந்த 3 நிறுவனங்களும் ஸ்டான்ஃபோர்ட், AICTE, வேர்ல்டு பேங்க் 3 பேர் சேர்ந்து 2017 இந்தியாவில் இருக்கிற டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. IITs, IIMs மாதிரியான ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் எடுத்து 45,000 மாணவர்கள் வந்து they do a survey. அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஹையர் ஆர்டர் திங்கிங்னு சொல்கிறாங்கல்ல, காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, ஹையர் ஆர்டர் திங்கிங் எப்படி இருக்குன்னு இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த அனாலிசிஸோட ரிப்போர்ட்ஸில் எல்லா மெட்ரிக்ஸ்லையும் SC/ST பிள்ளைகள் ஆவரேஜை விட they are much better. அப்போ என்னன்னா அவனுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை சொல்லி சேருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, தனியாக ரூமில் கதவை சத்திட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க பின்தங்கி இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதே ஹாஸ்டல், அதே காலேஜ், அதே ஸ்டாஃப், அதே லேபரேட்டரிங்கும் போது they do much above than the average. இப்போது இது வரைக்கும் அவங்க சொன்ன கதைக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல. இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நீட்டுங்கிற ஒரு கேமை கொண்டு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது அதனால தான் EWSன்னு ஒரு இடஒதுக்கீடு வரும்போது இவங்க கேட்ட அந்த கோர்ட்டுக்கான கேள்விக்கு பதிலும் அதுதான். இவ்வளவு MBC இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, மராத்தா இடஒதுக்கீடு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, SC/ST வந்து பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு 2004 ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கோர்ட் அந்த கேஸில் 2004 கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு SC அப்படிங்கிறவங்க இட்ஸ் ஹோமோஜினியஸ் செக்ஷன், SCயில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதனால் பிரித்து தனியாக ஒருத்தருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க தேவையில்லைன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. ஆனால் ரெக்கார்ட்ஸ்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. SCயில் எல்லாரும் ஒரே விதமாக பாதிக்கப்பட்டதில்லை, அதில் ஒரு சிலர் இன்னும் மோசமாக பாதிக்கப்படுறாங்க. ஜாதி குறிப்பிட்ட பேருக்கு சொல்ல தேவையில்லை, SCயில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இன்னொருத்தர் கிட்ட சேர்க்க மாட்டான்.
அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே லைக் பேக்வேர்டாக மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் அதிக இடஒதுக்கீடு தரணுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதை கோர்ட் ஒத்துக்கல. ஆனால் இப்போ 2024 ஆகஸ்ட்டில் வந்த ஆர்டரில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தே ஆர் நாட் அ ஹோமோஜினியஸ் குரூப். அவங்களுக்குள்ளே வேறுபாடுகள் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளோ பிற்படுத்தப்பட்டிருக்காங்க வேறுபாடு இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த என்டையர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் கேள்விக்கிற இந்த கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், பீகார் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண கோர்ட்டாக இருக்கட்டும், மராத்தா ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண கோர்ட்டாக இருக்கட்டும், இவங்க யாருமே இடபிள்யூஎஸை கேன்சல் பண்ணல, இடபிள்யூஎஸை சேலஞ்சும் பண்ணல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால தான் சொல்கிறேன். அப்போது இது கிட்டத்தட்ட எப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கல மிகப்பெரிய வில்வித்தையில் சிறந்த வீரன் யார்? அர்ஜுனன். அப்படி தான் நமக்குலாம் சொல்லப்பட்டிருக்கு. பல ஆயிரம் வருஷம் அப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அர்ஜுனன் அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட் பண்ண வேண்டிய 2 பேர், ஏகலைவன், கர்ணன். 2 பேரும் ஃபைட் பண்ணாமல் தான் அவனுக்கு அந்த அவார்டை கொடுத்தாங்க. அர்ஜுனனை விட கர்ணன் நல்லா தான் ஃபைட் பண்ணான். வில்வித்தையில் அர்ஜுனனை விட சிறந்தவனாக கர்ணன் இருந்தான் அப்படின்னு தான் மகாபாரதமே சொல்லுது நமக்கு. ஆனால் நீ ராஜாவோட பிள்ளை இல்லை, நீ ராஜா இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. இவர் ஒரு நாட்டை கொடுக்கவும் நீ ராஜாவோட பிள்ளை இல்லை, இந்த குறிப்பிட்ட ஜாதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வெளில அனுப்புகிறாங்க. அப்போது அப்போ ஏகலைவனை வந்து அந்த தேரோட்டியோட மகன் அப்படிங்கிறனால அவருக்கு கோச்சிங்கே கிடையாது, அவருக்கு வந்து நீட் கோச்சிங்கே கிடையாது, எக்ஸாமே எழுத முடியாது. அப்போ என்னென்னா இந்த என்டையர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அர்ஜுனர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ணன்களும் ஏகலைவர்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். கர்ணன்கள் அவமதித்து வெளியேற்றப்படுகிறார்கள், ஏகலைவர்கள் விரலை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டியோட சுச்சுவேஷன் இன்றைக்கி இந்தியாவில் அதான் இல்லாமல் அந்த என்டையர் நீட் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான். இந்த ரிசர்வேஷனோட ஸ்பிரிட்டை உடைக்கிறதுக்காக உருவானதான் இந்த இது எல்லாமே. எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியல, தொடர்ச்சியாக வில் கீப் ஃபைட்டிங், அவ்வளோதான். பள்ளிக்கல்வித்துறை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஏன் ஃபயர் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த தகுதி தேர்வுன்னு இருக்குல்ல, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுலேருந்து வரக்கூடிய நெட்டு ஸ்லெட்டு மாதிரியான தேர்வுகளில் அந்தந்த தேர்வுகளை கிளியர் பண்ணி அவங்கெல்லாம் வரலை. ஜஸ்ட் அவங்க எம்ஃபில், எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரியான டிகிரி குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் மட்டும்தான் அவங்களை எடுத்தோம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை ஃபயர் பண்ணுறாங்க. இதுக்கு எகேன்ஸ்டாக வந்து பாமகலேருந்து அறிக்கை விடுறோம். அறிக்கை விட்டு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல வந்து அப்படி பண்ணுறதே தப்பு, ரெண்டாவது அதுக்கு தகுதியான ஆட்களை தேர்வு பண்ணி எடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு இருக்கிறவங்கள ஃபயர் பண்ணுங்க. அப்போது அடுத்த ஆளை எடுக்காமல் இருக்கிற ஸ்டாஃபை ஃபயர் பண்ண என்ன ஆகுனா, இந்த ஸ்கூலெல்லாம் பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்டாஃப், 2 ஸ்டாஃப், 3 ஸ்டாஃப் இருக்கிற ஸ்கூல் தான். எல்லாம் ட்ரைபல் ஏரியாவில் காட்டுக்குள்ளாரியோ மலை உள்ளாரியோ இருக்கும்போது அந்த இடங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஆசிரியர் வரலைன்னா பசங்க ஸ்கூல் போகிறது நிறுத்திடுவாங்க. அவங்கள நியரஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தனியாக ட்ராவல் பண்ணி போகிற இடமா இருக்கும். அதனால் அவங்களோட படிப்பு அதோட டிஸ்கண்டினியூ ஆகிடும். அதனால ஒன்று இந்த தகுதி தேர்வு வைக்காதீங்க, இல்லை தகுதி தேர்வு வச்சு ஆளை எடுத்துட்டு அப்புறம் அவங்கள ஃபயர் பண்ணுங்கள். இல்லை குறைஞ்சபட்சம் திரும்ப டெம்பரரி ஸ்டாஃபே கொஞ்சம் பேர் நெட்டு ஸ்லெட் முடிச்சு அவங்கள ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் போடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது செய்யலை. கிட்டத்தட்ட 300 400 ட்ரைபல் ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூடப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதுதான் இன்றைக்கியோட சுச்சுவேஷன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது. இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அது வேறு பாலிசி. ஆமாம். சரி, ஓகே. இல்லை அதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. 8 லட்சம் அப்படின்னா மாதத்துக்கு 66,000 மாதத்துக்கு 66,000 ஏழையா எனக்கு தெரியல. நான் அதோட அவங்களுக்கு ஏழைன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா நடந்து போகிறவன் நடந்தே போகலாம், பிரச்சனை இல்லை. காரில் போகிறவன் பைக்கில் கூட போயிடக்கூடாது, அந்த மனநிலை தான் அது. 66,000 சம்பளம் வாங்குற ஒரு எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ தன்னை ஏழையாக ஃபீல் பண்ணுவாங்களா? இல்லை, நல்ல டீசெண்டாக தான் இருக்கும். பரவாயில்ல, சிட்டியை விடுங்க, சிட்டியில் கொஞ்சம் டைட்டாக ரன் பண்ணலாம். டவுனில் 66,000 இஸ் ஓகே சேலரி தானே, அதுவே வந்து நல்ல சேலரி. நம்ம சேலரி அது, நம்ம திங்கிங் அது நல்ல சேலரின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா 66,000 கம்மி சேலரின்னு நினைக்கிறாங்க. அதான் இந்தியாவோட சுச்சுவேஷன். தேங்க்யூ, நிறைய டைம் எடுத்துட்டேன், பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.